கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. ஓ வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிக்கை, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை தச்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, சொல்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய மகிமை இந்த இடம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. அவரை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் இறங்கி வருகிறார். அவர் வந்தால் விடுதலை, அவர் வந்தால் அற்புதம். துரைச்சனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு என்னும் நாமம் உள்ளவர் இந்த இடம் முழுவதும் இறங்கி இருக்கிறார். உங்க சரீரங்களை தொடுகிறார். உங்க பலவீனங்கள் மேல வல்லமை இறங்கி வருகிறது. நீங்கள் விசுவாசித்தால் கரங்களை தட்டி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம், சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுதே சுகம் வருகிறது, விடுதலை வருகிறது, அற்புதம் நடக்கிறது, பலவீனங்கள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இந்த மாலை பொழுது எங்களோடு பேசுவீராக. ஆண்டுடைய சத்தம் எங்கள் உள்ளான மனுஷனை உயிர்ப்பிப்பதாக. வார்த்தையை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த அந்தகாரத்தின் கிரியையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 5வது அதிகாரம். நான் சில வசனங்களை படிக்கிறேன். 8, 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், இது விடுதலை கூட்டம். தோத்திரம். நாங்கள் விடுதலை கூட்டம்னாலே எங்கள் மனசுக்கு என்ன தோணும்னா, ஆண்டவர் அறியாத மக்கள், தோத்திரம், சுவிசேஷத்தை கேட்காத மக்களை நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாரத்தோடு போய் அள்ளி கொண்டு வந்து சர்ச்சில் போடுவாங்க. தோத்திரம். ஆளுக்கு ஒரு ஆளை கூட்டு வந்தாலே சபையில் லோடு தாங்காது. தோத்திரம். அப்போது த்ரெல்லாக புதுமக்கள் வருவாங்க. அவங்களுக்கு தான் விடுதலையை பற்றி பிரசங்கம் பண்ணணும். விடுதலை பெருவிழானாலே எங்கள் மைண்டில் ஃபுல்லாக காஸ்பல் வந்து உட்காந்துரும். சுவிசேஷத்தை பேசணும் அப்படி. இந்த பிரசங்கியார்களுக்கு இருக்கிற பெரும் பிரச்சனையே அதுதான். தோத்திரம். நாங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை போட வந்தால், புதுசாக வந்தவங்க கையை தூக்குங்கன்னா ஒரு 4 பேர் தூக்குவாங்க. இல்லையே சொல்லுங்க. ஆஹா, அப்போ புதுசாக 4 பேர் தான் வந்திருக்காங்களா? அப்போ எல்லாமே பழசு தானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இப்போ காஸ்பலை பேசுகிறதா சத்தியத்தை பேசுகிறதா அப்படிங்கிற ஒரு டவுட் எங்களுக்கு வரும். தோத்திரம். அப்போ ஆவியானவர் சொல்லுவார், நான் சொல்கிறத பேசும்பார். இல்லையா சொல்லுங்க. அதனால் அவர் சொல்கிறத பேச போகிறேன். விடுதலைங்கிறது நம்ம நினைக்கிறோம். தோத்திரம். இதுவரைக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு தான் அவசியம்னு. ஆனால் நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் அவங்களை விட ரொம்ப அவசியம் இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்கிறதுக்கே ஒரு விடுதலை வேணும் பாருங்க. இல்லைன்னா ஆமீன் வராது. தோத்திரம். பிரசங்கம் கேட்கறதுக்கு ஒரு விடுதலை வேணும், ஆராதனை பண்ணுறதுக்கு ஒரு விடுதலை வேணும், ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு விடுதலை வேணும், சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு விடுதலை வேணும், பிரசங்கியாரை முறைக்காமல் இருக்கிறதுக்கே ஒரு விடுதலை வேணும். தோத்திரம். இப்படி பல விஷயங்களில் நமக்கு விடுதலை வேணும். ஆமேனா? இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு அற்புதம், இன்றைக்கு உங்களை எழும்ப பண்ணுவார், எழும்ப பண்ணுவார். அதுதான் என் பிரசங்கம். ஆமேனா? ஓகே. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும், படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். தோத்திரம். விசுவாசிக பைபிள் படிக்கிறாங்கன்னு நம்பித்தான் நாங்களும் பிரசங்கம் பண்ணுறோம். சரி, யோவான் 5ஆம் அதிகாரம் கூட படிக்கலைன்னா அவங்களை என்ன சொல்ல? சோத்திரம். ஆமாம், நன்றி. தோத்திரம். கவனிங்க. இயேசுநாதர் பெதஸ்தா என்கிற ஒரு குளத்துக்கு போறாரு. எருசலேம்ல அந்த குளம் இருக்கு. அந்த குளத்துல என்ன விசேஷம்னா, ஒரு 5 மண்டபம் அந்த குளத்தை சுத்தி இருக்குமா. ஆமா, அந்த மண்டபத்தில் வியாதிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்களாம். ஏன்னா எப்பொழுதாகிலும் ஒரு முறை அந்த குளத்தை நடுவிலே ஒரு தூதன் இறங்கி அந்த குளத்து நீரை ஒரு கலக்குவானா. தோத்திரம். அந்த கலங்கின நீருக்குள்ள எந்த வியாதியஸ்தன் முந்தி இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுகமடைவான். அதுதான் அந்த குளத்தினுடைய விசேஷம். இருக்கிறீங்களா? அப்ப எப்பயாகிலும் ஒரு காத்தான் தூதன் வருவான், எப்பயாகிலும் ஒரு காத்தான் அவன் கலக்குவான். அப்படியே அவன் கலக்குனாலும் யாராகிலும் ஒருத்தர் தான் என்ன செய்வாங்க? சுகமடைவாங்க. அதனால நிறைய பேர் அந்த மண்டபங்கள்ல நிறைஞ்சிருப்பாங்க. குறிப்பாங்க வசனம் சொல்லுது, நீங்க 1ஆம் வசனத்திலிருந்தே குறிச்சு வச்சுக்கலாம். தோத்திரம். அங்கே குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், அதாவது வளர்ச்சி இல்லாத அவயவம் உள்ளவர்கள் நிறைய பேர் அந்த குளத்துல அந்த மண்டபத்துல இருப்பாங்க. தண்ணீர் எப்ப கலங்கும்னு பார்த்துட்டு இருப்பாங்களாம். இருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் மேல ஒரு சூப்பர் சீனியர் அங்க இருந்தார். தோத்திரம். 38 வருஷம். எத்தனை வருஷம்? அவர் ஜூனியர் இல்ல, அவர் சீனியர் இல்ல, அவர் சூப்பர் சீனியருங்க. கிட்டத்தட்ட 38 வருஷமா அந்த குளத்திலே இருக்கிறாரு. அவருக்கு அற்புதம் என்ன செய்யல? நடக்கல.
ஆமா, ஒரு நாள் அவருக்கென்றே தேவன் குறித்து வைத்திருந்த ஒரு நாள் வந்தது. அவரை தேடி, அந்த மனுஷனை தேடி, அந்த மனுஷனுக்காகவே இயேசு அந்த குளத்திற்கு இறங்கி வந்தார். அவனோடு பேசினார், அவனுக்கு தன்னுடைய வார்த்தையை சொன்னார், தமது வல்லமையை அனுப்பினார். 38 வருஷம் சப்பானியாய் கிடந்த அவனை அன்றைய தினம் எழுந்திருக்க பண்ணினார். ஒரு மகா பெரிய விடுதலை அவனுக்கு அன்றைக்கு உண்டானது. 38 வருஷ விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அவன் ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இந்த இரவு உங்களுக்கான இரவு. இந்த இரவு தேவன் உங்களுக்கு குறித்திருந்த இரவு. உங்களையும் எழுப்பி விடும்படி, உங்களுக்கும் அற்புதம் செய்யும்படி, விடுதலையை நீங்கள் பார்க்கும்படி, எந்தெந்த காரியத்திலெல்லாம் அற்புதத்தை, மாற்றத்தை நீங்க பார்க்க விரும்பினீங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இந்த இரவு ஒரு அற்புதத்தை, மாற்றத்தை கொடுக்கும்படி கர்த்தர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். உங்களை எழுப்புவார், ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகிறார். இன்றைக்கு நீங்கள் படி இறங்கும் போது ஒரு அற்புதத்தோடு தான் இறங்குவீர்கள். அன்றைய ஆமென் சொன்னவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க. அல்லேலூயாவா. வேற மாதிரி ப்ரோ அல்லையே சொல்லுங்க. கூட மாட வந்தா ஆசீர்வாதம். இருக்கிறீங்களா? ஆமேனா? தோத்திரம். பாருங்க, ஆமா, 38 வருஷம். நான் சொன்னேன், அங்க குருடர்கள் இருந்தாகலாம், சப்பானிகள் இருந்தாகலாம், சூம்பின உறுப்புடையவர்கள் இருந்தாகலாம். குளம் அது சபைக்கு ஒப்புமையானது. குறிப்பா பெதஸ்தானாலே ஹவுஸ் ஆஃப் மெர்சி அப்படின்னு அர்த்தம். இரக்கத்தின் வீடுன்னு அர்த்தம். சபதான இரக்கத்தின் வீடு. ஆமீன். வரமாட்டுக்கு தோத்திரம். அந்த குளத்துல தூதன், இந்த குளத்துல சர்வ வல்லவர். அங்க எப்பயாகிலும் ஒரு தூதன், ஆனா இங்க எப்பொழுதுமே ஆவியானவர். அங்க யாராகிலும் ஒருத்தருக்கு தான் அற்புதம், ஆனா சபைக்குள்ள வருகிற எல்லோருக்கும் அற்புதம். கர்த்தர் வரும்போதெல்லாம் அற்புதம். நாம் சபைக்கு வரும்போதெல்லாம் அற்புதம். பரிசுத்த சபையிலே பரிசுத்தர் எழுந்தருளி இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில். தேவ சமூகத்துக்கு வந்துட்டா அவர் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் எத்தனை அற்புதத்தை பெற்றிருக்கிறோம், எத்தனை விடுதலையை பெற்றிருக்கிறோம். புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன், நீங்க நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க நல்ல தகப்பனை பார்க்க வந்திருக்கிறீங்க. உங்க ரட்சகரை பார்க்க, உங்களை படைத்தவரை பார்க்க, உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினவரை பார்க்க வந்திருக்கிறீங்க. உங்களை அவர் ஏமாற்ற மாட்டார், உங்களை அவர் வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை அவர் கைவிட மாட்டார். இன்றைக்கு என்ன எதிர்பார்ப்போடு இந்த கூட்டத்துக்கு வந்தீங்களோ, உங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றித்தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்களை வீட்டுக்கு அனுப்புவார். ஆமென். சரி, அந்த குளத்துல குருடர்கள் இருந்த மாதிரி தோத்துறான். சபைக்குள்ளேயும் புதுசா வந்தவங்களுக்கு இல்ல, தோத்துறான். சபைக்குள்ளேயும் சில குருடர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்களாம். யோ, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் உங்க கூட மல்லுக்கட்டவோ உங்க கூட சண்டை ஓடவோ வரல, தோத்துறான். எனக்கு சொன்னதை சொல்றதுக்கு வந்திருக்கேன். குளத்துல குருடங்க இருந்த மாதிரி சபையிலையும் குருடர்கள் என்ன செய்றாங்களாம், இருக்கிறாங்களாம். என்ன குருடர்கள்? மாம்ச கண்ணு இருக்கு, மாம்ச கண்ணு இருக்கு. ஆனா 119 சங்கீதம் 18 வசனம் சொல்லுது, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யும்? திறந்தருளும். மாம்ச கண்ணு இருக்கு. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் சர்ச்சுக்கு வந்தோம், இன்னும் வேதத்தில் இருக்கிற ஆழத்தை அறிகிற கண்ணு இல்ல. நான் யாரு? என்ன அழைச்சவர் யாரு? என் மேல இருக்கிற அழைப்பின் விசேஷம் என்ன? என் மேல இருக்கிற அபிஷேகத்தின் மகிமை என்ன? என்ன எதுக்காக கர்த்தர் அழைச்சாரு? ஏன் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறாரு? எனக்கு ஏன் வாக்குத்தத்தம் பண்றாரு? இந்த அறிவு தெளிவு இல்லாம நாம விசுவாசியா இருக்கிறோம்னா குருட்டு விசுவாசின்னு அர்த்தம். அல்ல சொல்லுங்க. எதையுமே சொல்ல முடிய மாட்டேங்க, சொன்னா திட்டுறாருன்றாங்க. அல்ல சொல்லுங்க. அப்பா நான் இயல்ப சொல்றேன். இருக்கிறீங்களா? ஆமேனா? ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம முழங்கால் பவர் உலகத்துக்கு தெரியுது.
கிறிஸ்தவன் யாருன்னு உலகம் அறிஞ்சிருக்கு. இவங்க 10 நிமிஷம் முட்டி போட்டாங்கன்னா சூழ்நிலை மாறிடும்டா அப்படின்னு உலகத்தார் அறிஞ்சிருக்கிறாங்க. அதிகார வர்க்கம் அறிஞ்சிருக்கு, அரசியல்வாதிகள் அறிஞ்சிருக்கிறாங்க, அந்தகார வல்லமை அறிஞ்சிருக்கு. அந்தோ பரிதாபம், நம்ம முழங்காலின் மேன்மை நமக்கு தான் என்ன செய்ய மாட்டேக்கு, தெரிய மாட்டேக்கு. சின்ன விஷயத்தை கண்டாலும் பயப்படுறது. உலகத்தை கண்டா பயம், மனுஷனை கண்டா பயம், பேயை கண்டா பயம், இருட்டை கண்டா பயம், எல்லாத்தையும் கண்டாலும் பயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கண்ணு குருடா இருக்குன்னு அர்த்தம். நான் யாருங்கிற அறிவு எனக்கு இருந்துச்சுன்னா, என் தகப்பன் யாருங்கிற அறிவு எனக்கு இருந்துச்சுன்னா, என் மேல் இருக்கிற அழைப்பின் மேன்மை, அபிஷேகத்தின் மேன்மை என்னங்கிற தெளிவு எனக்கு இருந்துச்சுன்னா, எவனா இருந்தா எனக்கு என்ன? அல்லையா வரமா? அது வராது, சோத்துறேன் வராது. இந்த ஆள் கூட சேர்ந்து நம்ம அல்லிட சொல்லக்கூடாதனால இருப்பாங்க. அல்லையா சொல்லுங்க. எனக்கு உலகத்தை பத்தின பயம் இல்ல, தோத்துற எதிரிய பத்தின பயம், சூழ்நிலையை பத்தின பயம், அதிகார வர்க்கத்தை பற்றின பயம், மரணத்தை பற்றின பயம், எதிர்காலத்தை பற்றின பயம், சாத்தான பத்தின பயம் இல்ல. தோத்துறான். நம்ம ஆளுக பாட்டு மட்டும்தான் பாடுவா. பயம் இல்லை, பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பாட்டு. ஆமாம், ராத்திரி ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பாட்டை பாடி பயங்கரமாக ஆவியில் நிரம்பிட்டு போகிறது. ஆனால் திங்கக்கிழமை காலையில் நமக்கு போன் வரும், பாஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர், என் வீட்டு வாசலில் ஒரு எலும்பிச்சம்பழம். வீட்டு வாசலில் எலும்பிச்சம்பழமா? அதுக்கு 5 மணிக்கு போனா? ஐயோ, உருண்டையாக வச்சுட்டு போயிருக்கா. அப்புறம் என்ன சதுரமாக வரைக்கும்? தோத்துறோம். மஞ்சள் கலரில் இருக்குது பாஸ்டர், டெஃபனிஷன். தோத்துறான். ஆமாம், நம்ம எலுமிச்சம்பழத்தையே பார்த்தது இல்லைங்கிற மாதிரி. அவதான் வச்சிருப்பா பாஸ்டர், அதெல்லாம் கண்டுபிடிச்சிடும். அறிவாளி. தோத்துறான். விஞ்ஞானி. அவதான் வச்சிருப்பா, அதுக்கு என்ன இப்போ? நீங்க வாங்க. தோத்துறான். எப்படி அந்த எலுமிச்சம்பழத்துக்கு பக்கத்தில் போறது? எனக்கு பயமா இருக்கு. விசுவாசி. தோத்துறான். 15 வருஷ விசுவாசி நமக்கு போன் அடிச்சு எலுமிச்சம்பழத்தை பார்க்கறதுக்கு நாங்க வரணுமா? ஆமா ஆமாம், நாங்கள் இது வரைக்கும் எலுமிச்சம்பழத்தை பார்த்ததே இல்லை. அந்த 5 ரூபா எலுமிச்சம்பழத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் 1.5 லிட்டர் பெட்ரோல் போட்டு உன் வீட்டுக்கு வரணும். அடிக்கிற வெயிலில் விற்கிற விலையில் அந்த அக்கா எம்புட்டு நல்லவ, அடுத்த வீட்டு வாசலில் வைக்காம நம்ம வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிருக்கிறாளே, அந்த அக்காளுக்கு ஒரு நன்றி சொல்லி அறுத்து போட்டு ஜூஸை குடிப்பியா? அல்லேலூயாவா? முடிஞ்சா அக்கா வீட்டுக்கு போய், அக்கா ஐ லவ் யூ அக்கா, ஒரு பழம் பத்த மாட்டேக்குக்கா, கூட 2 வச்சுட்டு போக்கா, குடும்பமா ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிறோம், கூடையா கூட வச்சுட்டு போக்கா, ஊருகா பிசினஸ் பண்ணி பொழைச்சுக்கிறோம், மாசம் மாசம் உனக்கு ஒரு பாட்டில் இனாமா தர்றோம். தோத்துறோம். யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான இந்த அறிவு, இந்த தெளிவு நமக்கு இருந்தா யாருக்கும் பயப்படுங்கிற அவசியம் சொல்லுங்க. நேபகாத்து நேச்சார் ஒரு பொச்சலையை நிறுத்திக்கிட்டு மிரட்டுறான். தோத்துறான். நீ வணங்கலன்னா அக்கினி சோலைக்குள்ள தூக்கி போட்டுருவேன். யாரா நீ? தோத்துறான். நீ வாட்டுக்கு உன்னை ரெடி பண்ணுவ, அதுக்கு முன்னால விழுந்து கும்பிடணும்ன்றியா? நாங்க யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனம், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ வேறொன்றை நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். நாங்க அவரை மட்டும்தான் ஆராதிப்போம். அக்னி சூளைக்குள்ள தூக்கி போடுவோம், போட்டு போ. தோத்துறோம். போடுற வரைக்கும் ஆராதிப்போம். ஏய், போட்டா நீங்க செத்து போயிருவீங்கடா, சாகுற வரைக்கும் ஆராதிப்போம். தோத்துறோம். ஒன்னு சொல்றேன் கேளு, நேபுகாத்து நேச்சாரு. தோத்துறோம். எங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால எங்களுக்கு சாவுதான். தோத்துறோம். சாவுதான் கிடைக்கும்னா நாங்க சாகிறதுக்குன்னு எங்க அப்பாவை ஆராதிச்சுட்டு போறோம். போயா டேஸ். தோத்துறோம். எங்க கூட ஏசு. என்ன சத்தத்தை காணா? அல்ல சொல்லுங்க அப்பா. போங்கப்பா டேஸ் எங்க கூட. இந்த அறிவும் தெளிவும், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அல்லேலூயாவா? அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எண்ணுகிறேன். அதனாலதான் சொல்றேன், இந்த குருடர்கள் அன்னைக்கு அந்த குளத்துல குருடர்கள் இருந்த மாதிரி இன்னைக்கு சபைக்குள்ளேயும் குருடர்கள்.
நான் யாரு, என் அழைப்பு என்ன, என் அபிஷேகம் என்ன, என்னை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன என்கிற அந்த அறிவு இல்லாம இருக்கிறோம்னா குருடர்கள் தான் அர்த்தம். தோத்திரம். ரெண்டாவது நான் சொன்னேன், சப்பானிகள் இருந்தாங்களாம். அந்த குளத்துல யார் இருந்தாங்களாம்? சப்பானிகள். சப்பானிகள். தோத்திரம். ஆமா, சபையிலையும் கால் இருக்கும். தோத்திரம். ஆனாலும் சப்பானிகள். கால் இருந்தும் சப்பானிகள். பைபிள்ல ஆண்டவர் நமக்கு கால்களை என்னத்துக்கு கொடுத்துருக்கிறாரு? கண்டமானிக்கும் கல்யாண வீட்டில் நிற்கிறதுக்கா? தோத்திரம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு கல்யாணத்துக்கு போறதுக்கா காலை கொடுத்தாரு? தோத்திரம். 122 சங்கீதம் 1-2 வசனங்கள் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். எனக்கு அதுக்கு அடுத்த வசனம் தான் ரொம்ப பிடிக்கும். 2ஆம் வசனத்துல தாவீது சொல்வாரு, எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. 84:10 சொல்லுவாரு, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் ஆகவே கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே. வாசற்படியில் உங்க சமூகத்தில் உங்க ஆலயத்தில் நிற்கிறதுக்கு தான் எனக்கு என்னது? காலை. இன்னொன்னுக்கு என் கால் எதுக்கு? நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க்கு 16, 15, 16 படிக்கிறோம் பாருங்க. தோத்திரா. தேவனுக்காக சுவிசேஷத்திற்காக புறப்பட்டு போய் ஊழியம் செய்வதற்கு தான் எனக்கு கர்த்தர் என்னத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த கால தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறதுக்கும் இல்ல தேவனுக்காக புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும் பயன்படுத்தாம அதுக்கும் பயன்படுத்துறோம்னா நம்ம ஆவிக்குரிய சப்பானிகள். அல்லையா சொல்லுங்க. அப்போ கால்கள் இருந்தும் சப்பானிகள். செயல்படலையே, நடக்கலையே, ஓடலையே. சுவிசேஷங்களுடைய பாதங்கள் எத்தனை அழகா இருக்கிறது என்று ஆவியானவர் வர்ணிக்கிறார். தோத்திரம். இருக்கிறீங்களா? ஆமேனா? ஒரு விடுதலை கூட்டம். தோத்திரம். ஒரு 2 பேரை கூட்டு வந்தா வேணாம், ஆளுக்கு ஒரு ஆளை கூட்டு வந்தா நம்ம தான் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி கேட்க மாட்டாங்க. மாயவரத்திலிருந்து ஒருத்தன் வந்திருக்கான். தோத்திரம். அவன் கொஞ்ச நேரம் கத்துவான். அவன் கத்துறதை கேட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வராதா? வரட்டுமே அப்படிங்கிற ஒரு பாரம் நமக்கு இருந்தா ஒத்த ஆத்மாவை இழுத்துட்டு வந்திருப்போம்ல. இப்படி என்ன முறைக்க மாட்டோம்ல. அல்ல சொல்லுங்க. அப்பா இயேசு ரத்தம் ஜெயம், கர்த்தருக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க. செயல்படுறதில்லை சபை. அப்போ முடங்கியே கிடக்கு. சப்புறம். அந்த குளத்துல சப்பானிகள் இருந்த மாதிரி இன்னைக்கு சபைக்கு நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். சபைக்கு செயல்படாத நிலையில சப்பானி தன்மையில சபை கடந்தா எப்போ தேசம் ரட்சிக்கப்பட, எப்போ தேசத்துல மாற்றம் வர, எப்போ எழுப்புதல நம்முடைய கண்கள் பார்க்க. ஆனால் இந்த இரவு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. 3வது நான் சொன்னேன், சூம்பின உறுப்புள்ளவர்களும் அந்த குளத்தில் என்ன செஞ்சாங்களாம்? இருந்தாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கை இருக்கும், கையா இருக்காது. தோத்துறேன். அது கையா என்னஞ்சிருக்காது, வளர்ந்திருக்காது, சூம்பி போயிருக்கும். காலு சிலருக்கு வளர்ச்சி இல்லாம சூம்பி போயிருக்கும். அப்போ சபைக்குள்ளேயும் தோத்துறோம். நான் காலில் சொன்ன பாருங்க, 1 கொரிந்தியர் 12:27 நாம் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே என்னவா இருக்கிறோம்? அவயவங்களாய் இருக்கிறோம். தோத்துறோம். அவயவங்கள் தான், ஆனா வளரல. வளர்ச்சி இல்லாத அவயவங்கள் நிறைய பேர். விசுவாசத்துல வளரல, ஜெபத்துல வளரல, பரிசுத்தத்துல வளரல, பைபிள் படிக்கிறதுல வளரல, ஊழியத்துல வளரல, ஆத்தும பாரத்துல வளரல. ஆனா நான் 10 வருஷமாக வந்து கொண்டிருக்கின்றேன், நான் 15 வருஷமாக வந்து கொண்டிருக்கின்றேன். பாஸ்டர் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த ஊரில் இருக்கின்றேன். இந்த சபை தொடங்கின காலத்திலிருந்து நான் தான் சபைக்கு தூணாக இருக்கின்றேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணிருக்கிறீங்க? அதை பத்தி கேட்காதீங்க. தோத்திரம். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணதெல்லாம் உண்மைதான். இப்போ நானே ஆத்துமாக்களை சபைக்குள்ள விரட்டிக்கிட்டு இருக்கிறேன். தோத்திரம். ஒரு தரிசனத்தோட இருக்கிறேன். இன்னும் ஒரு 4 குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தையும் சபையை விட்டு காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் நரகத்துக்கு போலாம்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் இப்படி தரிசனத்தோட சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா என்ன பேச்சக்கான? அதுக்காக நான் உங்களை சொல்லலன்னு அர்த்தம் இல்லை. ஆமேனா? இயேசு ரத்தம் ஜெயம். வளர்ச்சியே இல்லை. தோத்திரம்.
விசுவாசத்துல, ஜெபத்துல, பரிசுத்தத்துல, வசனத்துல, வார்த்தையில வளராத நிலையில இன்னைக்கு நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் சபைக்குள்ள விசுவாசிகள் பெருகி கிடக்கிறார். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கிராமங்கள்ல சில அக்காமாரு 2 புள்ள பெத்து போடுவாங்க, ரெட்டை புள்ள பெற்றிருப்பாங்க. தோத்துறோம், ஊரே பேசிக்கிறோம், அந்த அக்கா 2 புள்ள பெற்றிருக்கா, ரெட்டை புள்ள பெற்றிருக்கா, 2 பெற்றிருக்கா, குண்டு குண்டா பெற்றிருக்கா, 2 பெற்றிருக்கா அப்படின்னு ஊரே பார்க்க போகும். அந்த 2 புள்ளன்னா அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். 2 ஒன்று போல இருக்குமா, ஊரே பார்க்கும், கொஞ்சம் எல்லாம் செய்யும். ஆனால் அந்த அக்கா மட்டும் சொல்லும், 2 பிள்ளையா பெற்றிருக்கேன், தோத்துறான், 2 சனியனை பெற்று போட்டிருக்கேன். ஏங்க அப்படி சொல்கிற, பிள்ளைய போய் அப்படி சொல்கிற அப்படின்னு அந்த அக்காட்ட கேட்டோம்னா அந்த அக்கா சொல்லுவா, ஆமாம், ஒன்றை குளிப்பாட்டி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இன்னொன்று போயிட்டு நிற்குது. தோத்துறோம், அதை ரெடி பண்ணி டவுசரை மாற்றி பவுடரை போடுறதுக்குள்ளே இன்னொன்று கடுகு டப்பாவை கவுத்து விட்டுருது. தோத்துறோம், அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே இன்னொன்று தண்ணி டப்பா கிட்ட நேரம், தண்ணி தொட்டிக்கு நேரம் ஓடுது. அதை துரத்துறதா, இதை துரத்துறதா, அதை பார்க்குறதா, இதை பார்க்குறதா, இதை சரி பண்ணுறதான்னு எனக்கு தெரிய மாட்டேக்கு. ஒன்று ராத்திரிக்கு தூங்க மாட்டேக்கு, ஒன்று பகலில் தூங்க மாட்டேக்கு, எனக்கு தூக்கமே இருக்க மாட்டேக்கு. இதுக என்னைக்கு வளர்ந்து பெருசாகுதோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதின்றா. ஹலோ, இருக்கீங்களா? இப்ப சபைக்கு வருவோம். 2 உள்ள பெத்தவளுக்கே அம்புட்டு பாடுனா தோத்துறான், சபையில் இருக்கிற அம்புட்டும் பிள்ளையா இருந்தா பாஸ்ட்மாருக்கு என்ன பாடுன்னு யோசிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ தோத்துறோம், எங்க வெளியில் இருக்கிற மக்களுக்கு ஊழியம் செய்ய, எங்க உலகத்துக்கு ஊழியம் செய்ய, பிரசங்கம் பண்ணவர்களுக்கு பிரசங்கம், தோத்திர ஜபம் பண்ணவர்களுக்கு ஜபம், இவங்களையே சரி பண்றதுக்குள்ள வயசு போயிருது. அல்லையா சொல்லுங்க. பொசுக்குன்னு ஒரு ஆள் மரத்து மேலே உட்காந்துக்கிறோம், நம்ம ஆளுக்கு தான். தோத்துறோம், அப்புறம் பிரசங்கம் பண்ணி இறங்கியா, யோ தோத்துறோம், நீ மரத்து மேலே இருக்க வேண்டிய ஆளாயா, இறங்கியா, சகை ரொம்ப நல்லவன், சீக்கிரமா இறங்குனானா. தோத்துறோம், ஆனால் நம்ம ஆளு 1000 பிரசங்கம் கேட்டாலும் இங்கிட்டு திரும்பி அங்கேயே தான் உட்காந்துருக்கோம். இப்படி திருப்பிக்கிறோம், அப்படி திருப்பிக்கிறோம், மரத்தை விட்டு என்ன செய்யாது, இறங்காது. நீ மரத்தில் இருக்கிறது அது வேறையா. தோத்துறோம், நீ இறங்கியா அப்படின்னாலும் இறங்காது. தோத்துறோம், அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு ஆள் அப்படி கீழே இறக்குவோம் பாருங்க, ஒரு குடும்பமே எரிக்கிறோம். தோத்துறோம், அப்புறம் இந்த குடும்பத்துக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஊழியம் செஞ்சு அதை இறக்குறதுக்குள்ள ஒரு தெருவே எரிக்கிறோம். தோத்துறோம், அப்புறம் ஒரு கிராமமே எரிக்கிறோம். போச்சு வயசு. அல்லையா சொல்லுங்க. என்ன பேச்ச காணா? சபை வளர்ந்தா, சபை வளர வேண்டிய வாரியங்கள்ல வளர்ந்தா, எல்லா அவயவங்களும் வளர்ந்தா, எல்லாருக்குள்ளேயும் ஜபாவி வளர்ந்தா, எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தம் வளர்ந்தா, எல்லாருக்குள்ளேயும் ஆராதிக்கிற ஆவி வளர்ந்தா, அபிஷேகம் வளர்ந்தா, சபை எழும்பி பிரகாசிக்கும் தானே. அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டு பாடுறோம், கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, இடுப்பு அளவு போதாதையா, பாட்டு மட்டும்தான். அல்லையா சொல்லுங்க. அப்போ அபிஷேகத்தில் ஒரு முன்னேற்றம், அந்நிய பாஷையில் ஒரு முன்னேற்றம், தேவனை ஆராதிக்கிறதுல ஒரு முன்னேற்றம். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரியே தான் அப்படியே இருக்கிறோம். சில நாள் அந்நிய வேஷம் பேசுறத கூட பாருங்களேன். அந்த ரட்சிக்கப்பட்டப்போ அபிஷேகம் பெற்றப்போ என்ன பாஷை பேசினாங்களோ அதே பாஷை தான் 20 வருஷமா 25 வருஷமா. ரப்பப்பா பா, அவ்வளவுதான். ரப்பப்பா பா, என்னது 25 வருஷமாவா? அதுல கூட ஒரு டெவலப் இல்லையா? யாசனார் சொல்லுவாரு, போப்பா போ தோத்துறா அப்படிம்பாரு. இப்போ இதே ஒரு உதாரணம் சொல்றேன். சின்ன பிள்ளை ஒரு வயசுல பேச ஆரம்பிக்குமா, அப்படியே பேசினாலும் என்ன பேசுகிற போது, உம்மா உப்பா அப்படிதான் பேசும். தோத்துறான், உடனே அவங்க அம்மா ஊரெல்லாம் சொல்லிடுவா, என் புள்ள பேசிட்டும்பா. என்ன பேசியிருக்கும், இதுதான் பேசியிருக்கும். ஆனாலும் ஒரு சந்தோஷம். அதே புள்ள 20 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னா ஓங்கி உதட்டுல ஒரே குத்து கொன்னுடுவேன் உன்னை, நல்ல தட்டு கணக்கில் திங்கிற உருளைக்கிழங்கு மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு உம்மா உப்பா என் மானத்தை வாங்குற நீ அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுங்கண்ணே. அப்ப நான் கேட்கேன், வீட்டுக்கு ஒரு நியாயம், சபைக்கு ஒரு நியாயமா? அப்ப ஆவியானவரும் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரா இல்லையா? அல்லேலூயாவா? வீட்டில் நமக்கு சோத்த போடுற மாதிரி ஆவியானவர் நமக்கு வேண்டி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்றாரா இல்லையா?
கிருபைகளை கொடுக்கிறாரா இல்லையா? அபிஷேகத்தை ஊத்துறாரா இல்லையா? வரும்போதெல்லாம் நம்ம கூட பேசுறாரா இல்லையா? அவ்வளவு எஃபோர்ட் ஆவியானவர் எடுத்தும் இன்னும் அந்நிய வாசியில கூட ஒரு வளர்ச்சி இல்லை அப்படின்னா, ஐயோ படாத பாடுபட்டு கிடக்கிறாரு இந்த தலைமுறையோட பரிசுத்த ஆவியானவர். அல்லையே சொல்லுங்க. அப்போ குளத்துல குருடர்கள், குளத்துல சப்பானிகள், குளத்துல சூம்பின உறுப்புடையவர்கள், இன்றைக்கும் திருச்சபைகளில் இப்படிப்பட்ட நிலையில் தான் ஆயிரங்கள் வாழ்கிறார்கள். ஆனால் ஒன்றை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உங்க உள்ளான மனிதனிலே ஒரு மாற்றம் வருகிறது, உங்கள் சரீரங்களிலே ஒரு மாற்றம் வருகிறது, உங்க காரியங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை இந்த இரவு நேரம் பார்க்க போகிறது. இந்த கூட்டத்துக்கு நடுவில் தான் ஒருத்தன் 38 வருஷமா இருந்தான். அந்த ஒருத்தனுக்காக இறங்கி வந்து அவனை எழும்ப பண்ணின கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த மாலை நேரம் இந்த கூட்டத்தின் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அவனோடு பேசினவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவனை எழுப்பினவர் இந்த இரவு உங்களை எழுப்ப போறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எழும்ப போகிறது. அல்லேலூயாவா. 3 பாயிண்ட் உங்களுக்கு முன்னால வச்சு பிரசங்கித்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன். எழும்ப பண்ணுவார். தோத்திரம். 1, முதல் காரியம் நான் சொல்லுகிறேன். தோத்திரம். காலங்களாய் முடங்கி போன வாழ்க்கையோ, சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. காலங்களாய் முடங்கி போன வாழ்க்கையோ எழும்ப பண்ணுவார். இந்த இரவு எழும்ப பண்ணுவார். ரெண்டாவது சோத்திரம், கண்டுகொள்ளப்படாத வாழ்க்கையோ, சொல்லுங்க அந்த வார்த்தையை. மனுஷங்க உங்களை கண்டுக்கலையா? உலகம் உங்களை கண்டுக்கலையா? சொந்த பந்தங்கள் உங்களை கண்டுக்கலையா? உறவுகள் உங்களை கண்டுக்கலையா? உங்களால நன்மை பெற்றவங்க கூட உங்களை கண்டுக்கலையா? யாராலையும் கண்டுகொள்ளப்படாத ஒரு வாழ்க்கையோ இன்றைக்கு இரவு உங்களை எழும்ப பண்ண போறார். ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறார். 3வது தோத்திரம், கடின பிரயாசங்களின் வாழ்க்கையோ, சொல்லுங்க அந்த வார்த்தையை. கடின, ஏதோ ஒண்ணுக்காக நீங்க அதிகமா பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்த மாற்றம் வரல. ஆனா பிரயாசம் நிக்கல. நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனா அற்புதத்தை பார்க்க முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஆண்டவர் இந்த இரவு சொல்லுகிறார், உனக்கு ஒரு அற்புதம், ஒரு அற்புதத்தை உன் கண்ணு பார்க்க போது, உன்னை நான் எழும்ப பண்ண போறேன். அல்லேலூயா. சரி, முதல் காரியத்துக்கு வருவோம். முதல்ல சொன்னாரு, என்ன சொன்னாரு? காலங்களாய் முடங்கி போன வாழ்க்கையோ. இந்த சம்பவத்தில் இருந்து தான் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் குறிச்சு வச்சுக்கோங்க, வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. தோத்துறா. கிட்டத்தட்ட 38 வருஷமா, 5ஆம் வசனம் சொல்லுது, 38 வருஷமா அவன் சப்பானியா அந்த குளத்துல படுத்திருந்தானா. 6ஆம் வசனம் சொல்லுது, படுத்திருந்த அவனை வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, அப்படின்னு வசனத்துல படிக்கிறோம். அப்ப 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, அவன் எத்தனை வருஷமா முடங்கி கிடக்குறான்? 38 வருஷமா. 38 வருஷமா. ஒருவேளை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ சில விஷயங்கள் பல வருஷமா முடங்கி கிடக்கா. உங்க பிசினஸ் பல வருஷமா முடங்கி கிடக்கா. கையின் பிரயாசங்கள் முடங்கி கிடக்கா. குடும்ப உறவு முடங்கி கிடக்கா. சமாதானம் முடங்கி கிடக்கா. ஆவிக்குரிய ஜீவியம் முடங்கி கிடக்கா. ஜெப வாழ்க்கை முடங்கி கிடக்கா. தரிசனம் முடங்கி கிடக்கா. ஊழியம் முடங்கி கிடக்கா. எழும்ப முடியாமல், செயல்பட முடியாமல், பிரகாசிக்க முடியாமல், மற்றவங்க பார்க்கும் பொழுது அற்பமாக, அருவருப்பாக என் வாழ்க்கை இருக்கு, நான் முடங்கியே கிடக்கிறேன்னு, சப்பானி சப்பானின்னு அவனை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. 38 வருஷமா கிடக்கிறீடா, முடங்கியே கிடக்கிறீடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்? மற்றவங்க அவன் கண்ணுக்கு முன்னால நடந்து போகும்போது அவன் யோசித்திருப்பான், இந்த தோத்திரம் குளத்திலிருந்து எத்தனையோ பேர் எழும்பி போறாங்களே, என் கண்ணுக்கு முன்னால எத்தனையோ பேர் நடக்கிறாங்களே, அவங்களுக்கு இருக்கிற நன்மை எனக்கு இல்லையே, அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே, அவங்கள மாற நான் எழும்ப முடியலையே, அவங்கள மாறி நான் பயன்பட முடியலையே, நான் பிரகாசிக்க முடியலையே என்று தாம் முடங்கி கிடக்கிறத எண்ணி 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 எண்ணி
38 வருஷமா புலம்பி இருப்பான், 38 வருஷமா அழுது இருப்பான். அவனுடைய 38 வருஷத்துக்கு வருஷ பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த சர்வ வல்லமை உள்ளவர் இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். இந்த இரவோடு உங்களுடைய பல வருஷ பிரச்சனை முடிகிறது. இந்த இரவோடு தோத்துறான் பல வருட போராட்டங்கள் முடிகிறது. ஒன்று நான் சொல்லட்டுமா, நம்ம பிரச்சனை எத்தனை வருஷ பிரச்சனைங்கிறது இயேசுநாதருக்கு பிரச்சனை இல்லை. என்னை பாருங்கள், என்னை பாருங்கள், யோகம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இயேசுவை சுமக்கும் கழுதை. அல்லேலூயா சொல்லுங்க. என்னை பார்த்தால் யோகம் வரும். ஆமேனா? சரி, அவங்க அங்கே உட்காருவாங்க, என்னை கவனிங்க. அப்போ அதான் மாமா நம்ம பிரச்சனை எத்தனை வருஷ பிரச்சனைங்கிறது இயேசுநாதருக்கு பிரச்சனை இல்லைங்கிறது சொல்ல மாட்டீங்களா? இதுவே பெரும் பிரச்சனையா இருக்கும் போலே. நம்ம பிரச்சனை எத்தனை வருஷ பிரச்சனைங்கிறது இயேசுநாதருக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வேணா சொல்லலாம், இத்தனை வருஷம் நடக்காது, இனி நடந்துட போதா, இத்தனை வருஷம் நான் வீடை கட்ட முடியல, இனி கட்டிட போறேனா, இத்தனை வருஷம் இந்த கடனை அடைக்க முடியல, இனி அடைச்சிட போறேனா, இத்தனை வருஷம் ரட்சிக்கப்படாத என் வீட்டுக்காரரு ரட்சிக்கப்பட்டுற போறாரா, இத்தனை வருஷம் குழந்தை பிறக்கல, இனி குழந்தை பிறந்துட போதா, இத்தனை வருஷம் கல்யாணம் நடக்கல, இனி கல்யாணம் நடக்க போதா அப்படின்னு நாம நினைக்கலாம். நான் ஒன்று சொல்லட்டுமா, இனிதான் நடக்க போகுது. இன்னைக்கு தொடங்குது, இன்னைக்கு ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்துக்கான டோர்ஸை கர்த்தர் ஓபன் பண்றாரு. இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில நடக்காதது இந்த வருஷம் நடக்குது, இந்த இரவு நடக்குது. 38 வருஷம் நடக்காத ஒன்று அந்த குறிப்பிட்ட நாளில் அவனுக்கு நடந்ததை போல பல வருஷமா உங்க வாழ்க்கையில நீங்க விரும்பியும் எதிர்பார்த்தும் கிடைக்காதது, நடக்காதது, பார்க்காதது இந்த இரவு உங்க கண்களுக்கு முன்னால வந்து நிக்குது. உங்க கரத்துல கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் விடுதலையாகிறீர்கள். 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 18 வருஷமா நிமிர முடியாத கூனி, 38 வருஷம் இந்த பெதஸ்தா குளத்து ஜப்பானி, 40 வயதுக்கு மேற்பட்டவன் அலங்கார வாசல் ஜப்பானி, 430 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனம், 70 வருஷம் பாபிலோனிய சிறையிருப்பு. வேதத்தில் எத்தனை தெளிவு ஆவியானவர் வச்சிருக்கிறார் பாருங்க. அப்ப நம்ம அப்பாவுக்கு 12 வருஷமும் பிரச்சனை இல்லை, 18 பிரச்சனை இல்லை, 38 பிரச்சனை இல்லை, 40 பிரச்சனை இல்லை, 430 பிரச்சனை இல்லை. நீங்களும் பிரச்சனை இல்லை, உங்க பிரச்சனையும் பிரச்சனை இல்லை. இந்த இரவு உங்களுக்காக பிக்ஸ் பண்ண இரவு. அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. இப்போது வரைக்கும் இருந்த மாதிரி இனி நீங்க இருக்க போறது இல்ல. இந்த இரவு உங்களை எழுப்புகிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எழும்புது. அல்லேலூயாவா? காலங்களாய் முடங்கி போன வாழ்க்கையோ கர்த்தரை நோக்கி பாருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை, கர்த்தரை. கர்த்தரை. இப்ப கவனிங்க, 38 வருஷமா இவன் கூட நிறைய சகசப்பானிகள்லாம் அங்க இருந்தாங்க. எங்க? அந்த குளத்துல. அவங்க கூட பேசியிருப்பான், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அவனே சொல்றான். ஆண்டவர் வந்து கேட்கிறார் 6ஆம் வசனத்துல, நீ சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? இது என்ன கேள்விங்க? தோத்திரம். 38 வருஷமா முடங்கி கிடக்கிறவனை பார்த்து உனக்கு சுகம் வேணுங்கிற விருப்பம் இருக்காப்பான்னு இயேசுநாதர் கேட்கிறாரு. இயேசுநாதர் கேட்டாருன்னா அர்த்தம் இல்லாம கேட்க மாட்டாரு. ஏன் அப்படி கேட்டிருப்பாரு? இவன் 38 வருஷமா முடியாம கிடந்தாலும் ஆளு சாகலைங்க, உசுரோட தான் இருந்திருக்கான். அப்ப 38 வருஷமும் அவனுக்கு சுவார் நெஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. இப்ப அவன் மைண்ட்ல இப்படி ஒரு செட்டப் இருந்திருக்கலாம், ஒரு எண்ணம். என்ன எண்ணம் இருந்திருக்கலாம்? இத்தனை வருஷம் ஓடிடுச்சு, நல்ல சோறு கிடச்சிச்சு, வர்றவன் போறவன்லாம் பரிதாபமா பொட்டலத்தை போட்டு போனா, தின்னுட்டே வண்டியை ஓட்டிட்டோம். இப்ப பொசுக்குன்னு நம்ம எந்திரிச்சு நடந்துட்டோம்னா ஒரு வயலும் நமக்கு நடக்க மாட்டான், சோறு கொடுக்க மாட்டான். நம்ம தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், எங்கடா வேலை கிடைக்குன்னு தேடணும், ரொம்ப சிரமப்படணும். அதனால இப்படியே வண்டியை ஓட்டிடலாம்னு அவனுக்கு ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா அப்படிப்பட்டவனை எழுப்பி பிரயோஜனம்.
சபையில் இப்படி சிலர் இருப்பாங்க, 1000 தான் பிரசங்கம் கேட்டாலும் நானே அல்லையா சொல்லுங்க. அப்போ நான் எழும்புவதாக இல்லை, எனக்கு அப்படி ஒரு எந்த ஐடியாவும் இல்லை. நான் வருவேனா, உட்காருவேனா, அதுவும் ஃபேனுக்கு நேராக உட்காருவேனா, தோத்துறோம். இல்லைன்னா ஏசி என் மேலே விழுகிற மாதிரி உட்காருவேனா. நீங்கள் நல்ல பிரசங்கத்தை தொடங்குங்க, தோத்துறோம். அப்போ தான் எனக்கு தூக்கமே வரும், தோத்துறோம். ஆமாம், அப்படியே தூங்குவேனா, முடிந்த உடனே போவேனா, அல்லையா சொல்லுங்க. அவ்வளோதான். வாய்ப்பில்லை ராஜா, எந்த மாற்றத்துக்கும் என் வாழ்க்கையில் வாய்ப்பில்லைன்னு சொல்கிறவங்களை எழுப்பி விட்டு புண்ணியம் இல்லைன்றேன். நான் சொல்லலை, ஏசுனார் சொல்கிறார், அல்லையா சொல்லுங்க. அப்போ do you have the desire? முதல்ல எழுமணுங்கிற ஆசை வேணும், அவங்க தான் எழும்ப முடியும். ஜெபிக்கணுங்கிற ஆசை வேணும், அவங்க தான் ஜெபிக்க முடியும். பிரகாசிக்கணுங்கிற ஆசை வேணும், அவங்க தான் பிரகாசிக்க முடியும். பைபிள் படிக்கணுங்கிற ஆசை வேணும், அவங்க தான் பைபிள் படிக்க முடியும். என்ன பேச்ச காணா? வரும்போது ஊழியக்காரன் கேட்டார், தோத்துறேன், என்ன கூப்பிட்டு வந்தவர், தோத்துறான். ஆமாம், நீங்கள் பைபிளே தொடலையே அப்படின்னு. ஆனால் பைபிள் இருந்தால் பேசுகிறேன், இல்லை சொல்லுங்க. அப்பா ஆமாம், நீங்கள் பைபிளை திறந்து வச்சதோட சரி அப்படின்றாரு. பைபிள் அங்கேயும் இருக்குது, பைபிள் இங்கேயும் இருக்குது, இல்லை சொல்லுங்க. அப்பா நான் 18 வயசில் அவட்ட சாட்டி சொல்லிட்டு வந்தேன். 18 வயசில் ரசிக்கப்பட்டவன் நான். 18 வயசில் சர்ச்சுக்கு போனேன், வாலிபனா, தோத்துறான். எங்கள் சபையில் வாலிபர் கூட்டம், அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நன்றி சொல்லுவேன். எங்கள் வாலிபர் கூட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா, தோத்துறான், குயிஸ் நடத்துவாங்க, தோத்துறான். ஆமாம், என்ன குயிஸ்? பைபிள் குயிஸ். ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வர சொல்லுவாங்க. அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர் அப்படின்னு படிச்சுட்டு வர சொல்லுவாங்க. 25 கேள்வி கேட்பாங்க, 1 வேர்டு கேட்பாங்க. பதில் தெரிஞ்சா கையை தூக்கணும், தோத்துறான். சரியா சொன்னா 1 மார்க்கு, தப்பா சொன்னா -1 மார்க்கு, தோத்துறான். அது எங்க வாலிபர் கூட்டத்தினுடைய ரூல்ஸ். நான் புதுசாக உள்ள போயிருக்கேன். ஒரு மாதம் 2 மாதம் உட்காந்து வேடிக்கை பார்த்தேன், தோத்துறோம். ஆளாளுக்கு கை தூக்குவாங்க, தோத்துறோம். பெரிய சண்டைக்காடெல்லாம் நடக்கும். தப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் -30 -40 எடுத்து வச்சுருந்தாங்க, தோத்துறோம். ஆரம்பத்தில் நான் அதை பார்த்து நானும் சிரிச்சிருக்கேன், என்னடா மைனஸாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்புறம் தான் நான் யோசித்தேன், என்னதான் மைனஸ் எடுத்தாலும் அந்த ஆர்வம் யாருக்கு என்ன செய்யாது, குறையாது. போட்டி போட்டு ஆர்வமாக படிப்பாங்க. 3வது வருஷத்தில் நானும் களமிறங்கினேன், தோத்துறோம். அவ்வளவுதான். கர்த்தர் நாமத்துக்காக பலிபீடத்திலிருந்து சொல்றேன், ஒவ்வொரு மாசமும் குறைஞ்சது 20 எடுப்பேன், தோத்துறேன். சில மாசம் 22 எடுப்பேன், சில மாசம் ரேரா 25 தூக்கிடுவேன். அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கையை தூக்கிடுவேன் நான், தோத்துறேன். ஆமா, பெரிய சண்டைக்காடா இருக்கும். யூத் லீடரை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க இன்னும் கேள்வியே கேட்கல, அதுக்குள்ள ஒரு கையை தூக்கி இருக்கிறார், அவர் கீழே போடுங்க பிரதர், தோத்துறோம். அப்புறம் நான் போட்டுருவேன். அவரு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவார், ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க, அப்புறம் நான் தான் சொல்லுவேன், தோத்துறோம். நீங்க கூட யோசிக்கலாம், அது எப்படி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கையை தூக்குவீங்கன்னு. இப்படித்தான், தோத்துறோம். அதாவது அப்போஸ்தலர்ல 28 அதிகாரம் படிச்சுட்டு வர சொல்றாங்களா, என் ஜோலியே என்ன, தோத்துறோம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பைபிளை படிக்கிறது, மனப்பாடம் பண்றது. வடக்கு இருந்து தெற்க, கிழக்கு இருந்து மேற்க, மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல அடிச்சு சும்மா எல்லா வசனத்தையும் கட 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 கடன்னு உள்ள இருக்கிருவேன். சாயங்காலம் என் தம்பி ஸ்கூல் விட்டு வருவான், அவன்கிட்ட 3 அதிகாரம் ஒப்பிக்கிறேன். அவன் சொல்லுவான், ஐயோ இவன் என்ன விளையாடவே விட மாட்டான்னு. எங்க அம்மா அப்பா அடுப்பு அந்த குழல் வச்சு தான் ஊதும், விறகு அடுப்பு. எங்க அம்மாட்ட போய் 9 அதிகாரம் ஒப்பிக்கிறேன், இவன் என்ன சமைக்கே விட மாட்டாங்க எங்க அம்மா. எங்க அப்பா, வா மக்களை நான் கேட்குற மக்களும் பாரு, எங்க அப்பாட்ட போய் கடகடன்னு ஒப்பிப்பேன், தூங்கிடுவாரு, தோத்துறோம். அடிச்சு கிளப்புறது. ஒரு மஞ்சள் பை, அந்த பைக்குள்ள பைபிள், தோத்துறோம். அதைத்தான் போட்டுக்கிட்டு ஒரு ஓட்ட சைக்கிளில் இங்கிருந்து அங்கே போக வர, இதே தான் என் வேலையாக இருக்கும் வாலிப நாட்களில். திடீர்னு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இதை சொல்லிக்கிட்டே போவேன். டக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல பைபிளில் சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துல சைக்கிளை நிப்பாட்டி, தோத்திரம் பைபிளை பெரட்டி திரும்ப அதை டவுட்டை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் பைக்கில் வச்சுக்கிட்டு சைக்கிளை ஓட்டிட்டு போவேன். அந்த மாதிரி வசனம், வார்த்தை வார்த்தை வசனம் அப்படிங்கிறதே வாஞ்சியாக இருந்ததுனால இன்னைக்கு அந்த வார்த்தை, அந்த வசனம் என்னை பல ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு, ஏன் சில தேசங்களுக்கும் என்னை சுமந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அல்லேலூயாவா. என்ன கிண்டல் பண்ணவங்க இருக்காங்க சர்ச்சில், இது ஒரு பைபிள் பைத்தியம்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன லூசா அப்படின்னு கேட்டிருக்காங்க, தோத்துறேன். அப்படியாக்கு இப்படியாக்கு இப்படியாக்கும்லாம் என்ன தமாஷ் பண்ணுவாங்க சர்ச்சுக்குள்ளே. எப்போ பாரு பைபிள் பைபிள் பைபிள்ன்னு இருக்கான் அப்படின்னு என்ன தமாஷ் பண்ணவங்கெல்லாம் இன்னைக்கு நொய்யன்னு உட்காந்துருக்காங்க, தோத்துறோம். ஆனா நான் வசன வார்த்தைன்னு இருந்தேன் பாருங்க, என்ன அவங்களுக்கே பிரசங்கியால நான் கர்த்தர் மாத்திட்டாரு.
எப்படி? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா புரியுதா? விருப்பம் வேணும். ஆமென் சொல்லுங்க. வாஞ்ச வேணும். அவன்கிட்ட கேட்கிறான், நீ விரும்புறியா? அவன் 7ஆம் வசனத்துல சொல்றான், ஆண்டவரே, தூதன் குளத்தை கலக்கும்போது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி என்ன செய்கிறான்? இறங்கி விடுகிறான். அப்படின்னா அவனுக்கு யாருமே உதவி செய்யலை. நான் நினைக்கிறேன் சொல்லியிருப்பான், டேய் டேய் டேய், நான் தாண்டா சீனியரு, நான் தாண்டா சூப்பர் சீனியரு, இந்த முறை தூதம் வரும்போது எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்கடா, நான் குதிச்சுக்கிறேன்டா, நான் சுகமாயிக்கிறேன்டான்னு கேட்டிருப்பான். ஒரு பயலும் அவனுக்கு உதவி செய்யலையா? தோத்துறோம். இப்போ இயேசுநாதர் வந்து கேட்குறாரு, உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமான் இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு இருக்கணும். ஆனால் 7ஆம் வசனத்தில் நீளமாக பேசுகிறான். அல்ல சொல்லுங்க. அப்பா இயேசுநாதரே கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. இவன் விருப்பம் இருக்குன்றானா இல்லைன்றானா? இவன் சொல்றத வச்சு பார்த்தா இருக்கும் போல, அப்படித்தான் அவர் முடிவு பண்றாரு. ஆமேனா? இப்போ எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, முன்ன பின்ன பார்க்கல, இப்போ தான் வந்திருக்கிறாரு. இயேசுநாதர்ட்டே அவ்வளவு நீளமாக பேசியிருப்பான்னா கூட இருந்த சகசப்பானிகளை சும்மா விட்டுருப்பானா? தோத்துறான். 38 வருஷமாக லப 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 லபன்னு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்திருப்பான், குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான். தோத்துறான். அவங்க முகத்தையே பார்த்துருப்பான். அவனுக்கு அற்புதம், அவன் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இப்பதான் இயேசுநாதர் வந்திருக்கிறாரு. நல்லா கவனிங்க. இயேசுநாதர் வந்திருக்கிறார். அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறான், அவர் கூட பேசுறான். தோத்துறான். ஒன்று சொல்லட்டா, என் பிரசங்கத்துக்கு சப்போர்ட்டா சொல்றேன். 38 வருஷமா மனுஷன் முகத்தை பார்த்தான். 38 வருஷமா மனுஷங்களோட நேரம் செலவு பண்ணான். அவனுக்கு அற்புதம் நடக்கல. ஆனா வெறும் 38 வினாடி தன் சிருஷ்டிகரின் முகத்தை பார்த்தான். தன்னை தேடி வந்தவரோட பேசினா. அந்த 38 வினாடி 38 வருஷம் நடக்காதத அவன் வாழ்க்கையில நடப்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனை பார்த்து பார்த்து தோத்துட்டீங்களா? மனுஷனை நம்பி நம்பி தோத்துட்டீங்களா? பல வருஷமா அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, அங்கே போனால் நடக்கும், இங்கே போனால் நடக்கும்னு பல இடங்களுக்கு போயிட்டீங்களா? பல இடங்களை முயற்சி பண்ணிட்டீங்களா? இன்றைக்கு ஒரு நாள், இந்த இரவு கர்த்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. தேவ சமூகத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஆலயத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவர் சமூகத்துக்கு வாங்க. அவர் முகத்தை நோக்கி பாருங்க. காலங்களாய் நீங்க முடங்கி போயிருந்தாலும் அவர் முகத்தை பார்க்கிறவனை எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பல வருஷ பிரச்சனைக்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு முற்றுப்புள்ளி வைப்பார். மனுஷனை பார்க்கறத நிறுத்துங்க. மனுஷன் 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 ஓடினதை நிறுத்துங்க. ஒரு முறை உங்க முழு கவனத்தையும் ஆண்டவர் பக்கம் திருப்புங்க. நான் இதை புதுசாக வந்தவங்களுக்கும் சொல்றேன், விசுவாசிகளுக்கும் சொல்றேன். பேரு விசுவாசி, பேரு ரட்சிக்கப்பட்டாள். ஆனால் பார்க்கறதெல்லாம் மனுஷனை, மாமனை, மச்சான, உலகத்தை. ஆண்டவரை பார்க்கறதெல்லாம் கடைசியா. ஒரு தேவை, ஒரு பிரச்சனை வருதா, அவங்கள போய் பார்க்கலாமா, இவங்களை போய் பார்க்கலாமா, அங்கே ஒரு 10,000 பெரட்டலாமா, இங்கே ஒரு 15 உருட்டலாமா, இப்படினே தான் உருட்டுறதும் பெரட்டுறதுலுமே தான் வாழ்கிறோம். இதில் வேற ஜெபம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அவன்கிட்ட ஒரு 50,000 ரூபா கேட்டிருக்கேன் ஆண்டவரே. யார்கிட்ட? அவர். தோத்துறான். என்கிட்ட இல்லையா? இல்லை அவன்கிட்ட. சரி, ராமசாமிகிட்ட. தோத்துறான். அவன் 40 தான் தர்றேன்னு இருக்கிறான். சரி, தோத்துறான். நான் என்ன பண்ணுவேன்? ஓஹோ, 10 நம்மகிட்ட கேட்கும் போல அப்படின்னு ஆண்டவர் கொஞ்சமாவது சந்தோஷப்படுவார். ஆனால் ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கறது, ஆண்டவரே 10க்கு நான் எங்கே போவேன்? அதனால் அந்த ராமசாமி மண்டைக்குள்ளேயே புகுந்து. தோத்துறான். 10,000 ஏற்றி 50,000 அவனே கொடுக்க உதவி செய்யுங்க. ரபா பாபா 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 பாபா. சரி, அவசரப்பட்டு போயிடாதீங்க. இன்னொரு ஜப குறிப்பு இருக்கு, சொல்லு சொல்லு. தோத்துறோம். அதான் அவன் ஞாயிற்றுக்கிழமை தான் தர்றேன் இருக்கான். சரி, எங்க பாஸ்டர் கொஞ்சம் ஆராதனையை இழுத்துட்டாருன்னா அவன் எஸ்கேப் ஆயிடுவான். ஓஹோ, சரி, அதனால எங்க பாஸ்டர் மண்டைக்குள்ள புகுந்து வழக்கத்தை விட ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே முடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த பக்கமா சுத்துவோம். ரபா பாபா பாபா பாபா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவன் மண்டைக்குள்ள புகுந்து 10,000 ஏத்தணுமா, பாஸ்டர் மண்டைக்குள்ள புகுந்து 10 நிமிஷம் இறக்கணுமா. இப்படி ஜெபிக்கிற உங்களையும் என்னையும் உயிரோட வைக்கணுமா? என்ன பேச்ச காணா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து. ஏன் அந்த 50,000 ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாதா?
நம்ம தேவையை அவர் சந்திக்க மாட்டாரா? அவர் நாமம் யெகோவா ஈரே இல்லையா? எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் இல்லையா? என்ன பேச்ச காண? நீங்க ஆதியாகமம் 22 அதிகாரம் படிச்சிருப்பீங்க. ஆபிரகாம் ஈசாக்கை அழைச்சிக்கிட்டு மோரியா மலைக்கு ஆராதனை பண்றதுக்கு போறார், பலி செலுத்த. அப்புறம் ஆண்டவர் நீ அவனை பலி செலுத்த வேணான்னு சொல்லிடுவாரு. உடனே ஆபிரகாம் எஸ்கேப் ஆகி ஓடிடாம, ஆமா கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணோம்னா திரும்ப ஏதாவது மாற்றி கீத்தி சொன்னாலும் சொல்லுவாரா? தோத்துறான். ஆமாம், அவரே இப்போ மனசை மாற்றிருக்கிறார், நம்ம நினைஞ்சிருவோம், ஓடிடுவோம். இல்லட்ட உன் கையில் கத்தியை கொடுத்து உங்கள் ஒப்பனை போடுறான்னு சொன்னாலும் சொல்லுவார், ஓடிடுவோம்டா அப்படின்னு ஆபிரகாம் ஓடாம அந்த பலிபீடத்தை பார்க்கான். பலிபீடம் எப்படி இருக்கு? வெறுமையாக இருக்கு. ஐயோ வெறுமையாக இருக்கு, தோத்துறோம். அதில் ஒரு ஆட்டுக்கடா வச்சு பலி செலுத்திருப்பேனே, இவனைத்தானே பலியாக கேட்டார், முதல்ல தெரிஞ்சிருந்தா ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்திருப்பேனேன்னு கண்களை ஏறெடுத்து என்ன செஞ்சிடான் பார்க்குறான். 22:13 பார்க்குறான். பார்த்தா ஒரு கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாமின் கண்கள் கண்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க எப்படி ஆட்டுக்கடா வரும்? அங்க எப்படி வர முடியும்? அது ஒரு வனாந்தரம், அது ஒரு மலைப்பகுதி. அங்க இந்த ஆடு எப்படி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு? தோத்துறான். ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க எதையும் பெருசுபடுத்தாம அவர் சமூகத்துல அவரை பார்க்க, அவரை ஆராதிக்க வந்தா உங்களுக்கு சிக்க வேண்டியது எல்லாம் சிக்கும். சிக்க வப்பார். ஆசீர்வாதம் சிக்கும், ஆத்துமாக்கள் சிக்கும், நன்மைகள் சிக்கும், ஐஸ்வர்யம் சிக்கும். சிக்குன்னு இப்ப சொன்னா சிக்கும். ஆசீர்வாதம் நன்மை எப்பவும் ஒன்று விளங்கிக்கங்க. தேவ சமூகம்னு வந்துட்டா இந்த வில்லத்தனமெல்லாம் இருக்கப்படாது. தோத்துறோம். குழந்தை மாதிரி மாறிடணும். பிரசங்கம் கேட்கும்போது குழந்தை மாதிரி ஆயிடணும். தோத்துறோம். ஆராதிக்கும் போது குழந்தை மாதிரி ஆயிடணும். இந்த எக்ஸைட்மெண்ட்னு ஒரு நரம்பு இருக்கு. தோத்துறோம். அந்த நரம்பு வேலை செய்யணும். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு 60:5 ஏசாயா 60:5 உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு, அது ஒரு நரம்பு. தோத்துறோம். அந்த நரம்பு வேலை செஞ்சா பூரிக்கும். சில ஆளுகளுக்கு அந்த நரம்பு சாகிற வரைக்குமே வேலை செய்யறது இல்லை. கடப்பாறையை முழுங்கின மாதிரியே இப்படியே இருந்தா அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா என்ன பேச்ச காண? இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். எல்லாம் சிக்குது, எல்லாம் நம்ம கைக்கு வருது. இதுவரை பார்க்காததை இந்த இரவு பார்க்கிறோம். இதுவரை நடக்காத இந்த இரவு நடக்குது. காலங்களாய் முடங்கி போன வாழ்க்கையோ இனி நீங்க முடங்கி இருக்க போவதில்லை. உங்களை கரத்துல எடுக்க போறாரு, உங்களை எழுப்ப போறாரு. அவன் எழும்பி நடந்தப்போ அந்த அந்த குளத்துல இருந்தவன்லாம் பார்த்திருப்பான். 38 வருஷம் முடங்கி கிடந்தவனாடா, கண்ணுக்கு முன்னால எந்திரிச்சு நடக்கிறானடா, ஏசாவனை நடக்க வச்சுட்டாரடா அப்படின்னு கர்த்தர் நாம மகிமைப்பட்ட மாதிரி உங்களை இதுவரைக்கும் அற்பமா பார்த்தவங்க, உங்களை இதுவரைக்கும் தோத்திரம் ஆமென் சோத்திரம் நிந்திச்சு பேசினவங்க, உங்களை ரொம்ப மோசமா பார்த்தவங்க, இந்த இரவு தொடங்கி உங்களை ஆச்சரியமா அற்புதமா பிரமிப்பா பார்க்க போறாங்க. எழும்ப பண்ணுவார். காலங்களாய் முடங்கி போன வாழ்க்கையோ கர்த்தரை நோக்கி பாருங்கள். யாரை நோக்கி பாருங்க? இரண்டாவது காரியத்துக்கு போயிடுவோம். கண்டுகொள்ளப்படாத வாழ்க்கையோ. அல்லேலூயா சொல்லுங்க. அவனே சொல்றான் பாருங்க 7ஆம் வசனத்துல, தூதன் வந்து குளத்தை கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் என்ன செய்கிறான்? இறங்கி விடுகிறான். அப்படின்னா 38 வருஷமா அங்க இருக்கம்பா, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கும் என்னை கண்டுக்கிறதுக்கும் எனக்கு உதவி செய்யறதுக்கும் என்னுடைய மனநிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தொத்துறோம் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கும் இந்த குளத்துல ஒருத்தர் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருடைய ஃபீலிங் இது. தோத்துறோம். என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, என்னை யாரும் பார்க்க மாட்டுறாங்க. தோத்துறோம். பிள்ளைங்க பார்க்க மாட்டேக்கு, புருஷன் பார்க்க மாட்டுறாரு, மனைவி பார்க்க மாட்டேக்கு, பெற்றவங்க பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு நான் ஒன்று சொல்லவா? அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அல்ல சொல்லுங்க. அப்பா மனுஷனாக இருந்தா அப்படித்தான் இருப்பாங்க. எல்லாரும் நல்லவங்களாக இருக்க வாய்ப்பு என்ன பேச்ச காணா? நல்லா ஒரு 4 நிமிஷம் தனியாக உக்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்களே நல்லவ கிடையாதுங்கிற ரிசல்ட் வரும். அல்லையா சொல்லுங்க. அப்பா ஆமேனா? நம்ம உடனே ஜட்ஜ்மெண்ட், அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க கண்டுக்க மாட்டா, அவங்க கண்டுக்க மாட்டா, அவங்க மோசம், அவங்க மோசம். அதான் நான் சொல்கிறேன், 4 நிமிஷம் உட்காந்து யோசித்தா நம்பர் 1 மோசம் நான் தானே ஒரு ரிசல்ட் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் மனுஷன் அப்படித்தான் இருப்பாங்க. என்ன பேச்ச காணா?
நம்ம பலவீனம் என்ன தெரியுமா? நம்மளை கண்டுக்கிறாத ஆளுக பின்னாலே ஓடுவோம். நம்மளை கண்டுக்கிற ஒருவர் நமக்கு பின்னால வர்றாரு, அவரை கண்டுக்கிற மாட்டோம். புரியலன்னு நினைக்கிறேன். நம்மளை புரிஞ்சவர், நம்மளை அறிஞ்சவர், நம்மளை கருத்து உள்ளங்கையில் வரைஞ்சவர், நம்மளை ஆசீர்வதிக்க துடிக்கிறவர், அவர் நம்ம பின்னாலே வருவார். நான் இருக்கேன், வா, திகையாதே, நான் உன் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை வாலாக்காம தலையாக்குவேன், நீ கீழாகாம மேலாவ, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நீ வற்றாத நீரூற்று, கொட்டாய் விட்டாலும் அழகா இருக்க அப்படின்னு ஆண்டவர் நம்மளை எத்தனையோ என்கரேஜ் பண்ணுவார். ஆனா அவரை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்க அண்ணே, கண்டுக்கிற மாட்டோம். நம்மளை கண்டுக்கிறவே மாட்டான். மச்சான், மாமா, சொந்தக்காரன், சித்தப்பு, அவன் வைக்கிற பத்திரிகையை தூக்கிக்கிட்டு இவருக்கு கட்டடிச்சுட்டு ஆலயத்தை கட்டடிச்சுட்டு அங்க போய் நிற்போம். எப்படி சிலரை பாருங்க, எப்ப பாரு ஃபங்க்ஷன் 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 ஃபங்க்ஷன், எல்லா சண்டேயும் ஃபங்க்ஷன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளும் ஃபங்க்ஷன். நான் சொல்றேன், இப்படியே போயிட்டு இருந்துச்சுக்கா உன் வாழ்க்கையில ஒண்ணுமே ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும். என்ன பேச்ச காணா? அல்ல சொல்லுங்க. சும்மா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போற பலத்தை கொடுக்கறதே அவர் தான், தெரியுமா? நல்ல புடவையை கட்டிட்டு போறிய, அந்த புடவையை கொடுத்ததே அவர் தான், தெரியுமா? உங்க புருஷன் கொடுத்தாரோ, அதனால ஆமீன் வர மாட்டேக்கா? அந்த புருஷனை கொடுத்ததும் அவர் தான், தெரியுமா? அந்த புருஷனை உசுரோட வச்சிருக்கிறதும் அவர் தான், தெரியுமா? ராத்திரி போட்டாலும் போடுவார். அந்த மாதிரி வல்லமை உள்ளவர் அவர். அதனால அவரை பெருசுப்படுத்துங்க. என்ன பேச்ச காணா? என் லைஃப்ல நான் கண்டுபிடிச்ச ஒரு ரகசியம், தேவனை விட ஏதாகிலும் பெருசா நினைச்சோம்னா போட்டுருவார். அல்ல சொல்லுங்க அப்பா. அவரை பெருசா நினைச்சோம்னா சேஃப்டியா எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அல்லேலூயா. அதனால என் மனைவி, என் பிள்ளைகளை ஓவரா நேசிக்க மாட்டேன். தோத்துறோம். நேசம் உள்ள இருக்கும், காட்டிக்கிற மாட்டேன். ஏன்னா அவங்க எனக்கு வேணும். என்ன பேச்ச காணா? அல்ல சொல்லுங்க. பொழைக்க தெரிஞ்சவையா ஆமேன்னு சொல்லுங்கயா. அவரை பெருசு கண்டுக்கிறாத ஆளுக பின்னாடி ஓடுறான். ஓடிட்டு அப்புறம் சொல்றது, என்னை எவனும் மதிக்க மாட்டான், என்னை எவனும் கண்டுக்க மாட்டான், என்னை எவனும் புரிஞ்சுக்க மாட்டான். அவன் தான் புரிஞ்சுக்க மாட்டான்னு தெரியுதுல. கண்டுக்கிறவர் இருக்கிறார்ல, அவரை கண்டுக்கலாம்ல, ஆமீன் சொல்லலாம்ல. நல்ல பொருத்தனையோட வந்துடுறது. தோத்துறான். ஆமீன் சொல்ல மாட்டேன்னு தோத்துறான். நான் தான் ஒரு பொருத்தனையோட வந்திருக்கிறேன்ல, உங்க பொருத்தனையை உடைக்கணும்னு. அல்லேலூயாவா? ஆமேனா? ஒன்று சொல்றேன், விளையுங்க. உலகம் நம்மளை கண்டுக்கலையா, அது நமக்கு பிளஸ். மனுஷன் நம்மளை அவாய்ட் பண்றானா, அது நமக்கு பிளஸ். அல்லையே சொல்லுங்க. ஏன்னா எப்பெல்லாம் நம்ம புறக்கணிக்கப்படுறோமோ அப்பெல்லாம் அவர் லவ் நம்ம வாழ்க்கையில ஓவர் ஆகும். நீங்க பாருங்க, இந்த குளத்துல நீங்க வீட்டில் போய் திரும்ப படிச்சு பாருங்க. அவன் ஒருத்தனுக்காக மட்டும் அந்த குளத்துக்கு வருவாரு. அவன் ஒருத்தன்ட்ட மட்டும் பேசுவாரு. அவன் ஒருத்தனை மட்டும் எழுப்பி விடுவாரு, கிளம்பி போயிடுவார். அல்ல சொல்லுங்க அப்போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? 38 வருஷமா அவனை ஒரு பய கண்டுக்கல, அவனுக்கு ஒரு பய உதவி செய்யல, அவனை எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏண்டா தோத்துறான்? அவனை 38 வருஷமா பார்க்கறேன், நீங்க கண்டுக்க மாட்டீங்க, நீங்க உதவி செய்ய மாட்டீங்க, அவனை புறக்கணிக்கிறீங்க, அவன் நிந்திச்சு பேசுறீங்க, காயப்படுத்தி பேசுறீங்க. அவன் அழுகிறான், தோத்துறான். அவனுக்காகவே வருவண்டா. ஏசரத்தின் ஜெயம் உங்க கண்களுக்கு முன்னால அவனை எழுப்புவண்டா, அவனை நடக்க வைப்பண்டா, கிளம்பிடுவண்டா. கிளம்பிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை உலகம் புறக்கணிக்குதா, அவர் கவனம் நம்ம பக்கம் திரும்பும். இந்த மார்க்கு 3 அதிகாரம், மார்க்கு 3 அதிகாரத்தில் ஒரு சம்பவம். இயேசுநாதர் ஜெபாலயத்துக்கு போயிருக்காரு. அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தன் சூம்பின கையுடைய ஒருத்தன் வந்திருக்கான். நல்லா கவனிக்கணும். குறைவோட வந்திருக்கான், தேவையோட வந்திருக்கான். அவன் வந்தவன், இயேசுவே என் கை இப்படி இருக்கு, எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படிலாம் ஜெபமெல்லாம் என்ன செய்யல, பண்ணல. அவன் ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கான். இன்னொரு குரூப் அங்க வந்திருக்கு. இயேசுநாதரை குற்றம் சொல்றதுக்கு, குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் அங்க. இன்னைக்கு ஓய்வு நாள், இங்க ஒரு சூமன கையோட வந்திருக்கான். இவனுக்கு அற்புதம் செய்யறாரா பார்ப்போம். அவனுக்கு அற்புதம் நடக்கக்கூடாது, இன்னைக்கு அவனுக்கு அற்புதம் நடக்கக்கூடாது. அப்படி செஞ்சாருன்னா ஒரு கலவரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குறை சொல்றதுக்குன்னே ஒருத்தன் வந்திருக்கான். ஹலோ, குறையோட ஒருத்தன் வந்திருக்கான், குறை சொல்றதுக்குன்னே ஒருத்தன் வந்திருக்கான். அன்னைக்கு அந்த ஜபாலயத்தில் மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும். அல்ல சொல்லுங்க அப்பா.
எல்லா சர்ச்சுகள்லையும் குறைவோட வருகிறவர்களும் உண்டு, குற்றம் சொல்ல குறை சொல்ல வருகிறவர்களும். நீங்கள் எந்த கூட்டணியில் உங்களுக்கு தான் தெரியும். மலையிலே சொல்லுங்க அப்பா. ஆமாம், இவங்க 2 பேருமே இயேசுநாதர் கவனிக்கிறார். நல்லா கவனிக்கணும். கவனிக்கிறார். அவர் யோசிக்கிறார், ஏண்டா அவன் பாவம் அப்ராணி தேவையோட வந்திருக்கிறான், அவனுக்கு அற்புதம் நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாடா, அவனுக்கு சுகம் கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, குறை சொல்றதுக்கு வந்திருக்கிறியா? இன்னைக்கு அவனுக்காக இல்லடா, உங்களுக்காகவே அவனுக்கு ஒரு அற்புதம் செய்கிறேன். லிசன் லிசன், அவனுக்காக செய்யல, இது அவனுக்காக இல்ல. உங்க வயிறு இன்னும் எரியணும், பெட்ரோல் அள்ளி ஊத்தணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் உனக்கு கபகபன்னு எரியணும், அதுக்காகவே இன்னைக்கு அவனுக்கு அற்புதம் செய்றேன், நீ எந்திரிப்பா அப்படின்றாரு திடீர்னு. நான் நினைக்கிறேன் அவன் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு துண்டை போட்டு கூட மறைச்சிட்டு கூட உட்காந்துருந்துருக்கலாம். அவனை திடீர்னு எழுப்பி விட்டுன பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் எழுப்புனா எப்படி இருக்கும்? நம்ம ஒன்றுமே சொல்லலையே, எந்திரிச்சு நிற்க சொல்கிறாரு, எந்திரினே, எந்திரிச்சியா தோத்திரம், நீட்டுறா உன் கையை, அவன் மூஞ்சிக்கு நேர, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் கையை நீட்டு, அவன் பார்க்கணும். அல்லேலூயாவா? எல்லாரும் கண்ணும் பார்க்குற மாதிரி அவன் கையை நீண்டுருச்சு. சொல்ல மாட்டீங்களே? உலகம் உங்களை கண்டுக்கலையா? உங்களை கண்டு கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார், அற்புதம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். உலகம் உங்களை பகைக்குதா? உலகம் உங்களை புறக்கணிக்குதா? உலகம் உங்களை அற்பமா நினைக்குதா? உங்களை நினைவு கூறுகிற ஒருத்தர், உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஒருத்தர் இந்த இரவு நேரம் இறங்கி வந்திருக்கிறார். அவர்களுக்காகவே உங்களை ஆசீர்வதிப்பார். சில சமயம் என் பிள்ளை என்கிட்ட உன்னை கேட்குறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியல, தோத்துறேன், எனக்கு வழி இல்லை, பணம் இல்லைன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் என்ன சொல்லுவேன், மக்களை இந்த வாரம் போட்டும்டா, அடுத்த வாரம் வாங்கித்தரேன்டா, அடுத்த மாதம் வாங்கித்தரேன்டா டேடி அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் இயல்பு. உடனே என் பிள்ளை தோத்துறான், கூட்டு பேசாமல் வீட்டில் இருக்காம பக்கத்து வீட்டுக்கார அங்கிள்கிட்ட போய் கேட்டான்னு வச்சுக்கிறோம், தோத்துறோம். என்கிட்ட கேட்ட மேட்டர் அங்கே போய் கேட்டான். அந்த ஆளு சே பா, நானே இங்கே இதில் இருக்கிறேன், இதில் வேற, உங்கள் அப்பாட்ட போய் கேளு அப்படின்னு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாருன்னா, இதை நான் பார்த்துட்டேன், எப்படி இருக்கும்? ஜிவ்வுன்னு ஏறும், தோத்துறான். அவ்வளோதான். அவர் கண்ணுக்கு முன்னாலேயே இவனை தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் மூலையில் வச்சு ஒரு 3 குத்து, தோத்துறான், நறுக்குன்னு குத்தி, இங்கே வாடா அப்படின்னு தர தரன்னு திரும்ப வெளில இழுத்துட்டு வந்து அந்த ஆளு கண்ணுக்கு முன்னாலேயே அவனை வண்டியில் தூக்கி வச்சு, தோத்துறான். வேற எதுக்கு ஆயிலும் பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா அதை தூக்கி பாக்கெட்டில் சொருவி, தோத்துறான். இவனை தூக்கி கொண்டு போய் கடையில் நிறுத்தி அந்த பாக்கெட்டே கொடுங்க, தோத்துறான், அந்த சரத்தையே கொடுங்க, அது மொத்தமாக கொடுங்க. டேடி நான் ஒன்று தானே கேட்டேன், கம்முன்றா, தோத்துறான். உனக்கு ஒன்று தான், அவனுக்காக மிச்சம் 7, தோத்துறான். அவன் ஒன்று சொன்னான் பாரு, அவன் ஒன்று அற்பமாக பேசினான் பாரு, என் கண்ணுக்கு முன்னால் ஒன்று தோத்துறான் நோஸ் கட் பண்ணான் பாரு, அதுக்காகவே எக்ஸ்ட்ரா அப்படின்னு நான் வாங்கி கொடுப்பேன். ஒவ்வொரு மனுஷனும் அப்படித்தான் செய்வான், ஒவ்வொரு தகப்பனும் அப்படித்தான் செய்வான், மனுஷனா இருந்தா. அல்லையா சொல்லுங்க அப்பா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பிள்ளைக எங்க காயப்படுத்தப்படுறாங்களோ, புறக்கணிக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல நமக்கு வேகம் ஜாஸ்தியாகும். அவங்கள புறக்கணிக்கப்பட்டதுக்காகவே அவன் தேவையை பூர்த்தி செய்வோம். நாம பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக. அல்லேலூயா சொல்லுங்க. காலங்களாய் முடங்கி போனீர்களோ, கர்த்தரை நோக்கி பாருங்கள், எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. கண்டுகொள்ளப்படாத வாழ்க்கையோ, கர்த்தருக்குரியவைகளை விட்டு விடாதிருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். கர்த்தருக்குரியத ஏன் அப்படி சொல்றேன்னா, குளத்துல இருக்கிறவங்க இவனை கண்டுக்கல, குளத்துல இருக்கிற யாரும் இவனை புரிஞ்சுக்கல, இவனுக்கு உதவி செய்யல, இவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல, தூதன் வரும்போது இவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கல. அதனால அவன் கோவிச்சுக்கிட்டு இவங்களோட வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த குளத்தை விட்டுறல. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? 38 வருஷமா குளத்துல தான் இருந்தான். அல்லையா சொல்லுங்க அப்போ. என்ன அவங்க கண்டுக்கல, இவங்க கண்டுக்கல, மனுஷன் கண்டுக்கல, சபைக்குள்ள அவங்க கண்டுக்கல, யார் என்ன கண்டுக்கலங்கிறதுக்காக சபையையோ, தேவனுக்கு அடுத்த விஷயத்தையோ, ஜெபத்தையோ, விசுவாசத்தையோ, தேவனை தேடுறதையோ ஒரு நாள் நம்ம என்னஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அல்லையா சொல்லுங்க. அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு பிளஸ், 38 வருஷமா அவனுக்கு அற்புதம் நடக்கலனாலும் அவன் அந்த குளத்துல தான் இருந்தான். அல்லையா சொல்லுங்க. அந்த குளம் அவனை கண்டுக்கிறல தான்.
வந்த தூதன் அவனை கண்டுக்கிறதான், அங்க இருந்த சக நண்பர்கள் அவனை கண்டுக்கிறதான், யாருமே அவனை கண்டுக்கிறதான். ஆனாலும் தோத்திரம், கொட்டாய் விட்டாலும் பரவாயில்ல, குளத்திலே தான் இருந்தான். அல்லையே சொல்லுங்க. அப்போ என்ன பேச்ச காணோம்? ஆளையே முழுங்குற மாதிரில இருக்கு. அல்லையே சொல்லுங்க. இதோ சீக்கிரமாய் முடிக்கிறேன். நல்ல சொல்லுங்க. அப்பா, எனக்கு ஐயா கொடுத்த தருணத்தில் முடித்து உங்களை அனுப்புவேன், என்னை நம்புங்கள் கனம் கோற்றார் அவர்களே. அல்லையே சொல்லுங்க. என்ன பேச்ச காண? ஆமேனா? அல்லேலூயாவா? கர்த்தருடைய ஆலயத்தை விடாதீங்க, சபை கூடி வர்றதை விடாதீங்க, கர்த்தருக்கு அடுத்ததை விடாதீங்க, சபையோடு இருக்கிற ஐக்கியத்தை விடாதீங்க, ஊழியத்தை விடாதீங்க, தரிசனத்தை விடாதீங்க. அல்லேலூயாவா? நம்ம கூட வர்ற ஊழியம் செய்கிற ஆளுக, சபையில் இருக்கிற ஆளுக நம்மளை கண்டுக்கலன்னு உடனே சிலர் ஊழியத்தை விட்டுறாங்க. ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்த சின்ன பிள்ளைங்க ஊழியம், ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்த வாலிபர் ஊழியம், ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்த உத்தரவாதம், பொறுப்பு, யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு யாரோ ஒருத்தரை குற்றம் சொல்லி யாரோ ஒருத்தர் உங்களை நெக்லெக்ட் பண்ணுறாங்க, உங்களை காயப்படுத்துறாங்கன்னு உடனே நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன், நான் வாலிபர் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் சின்ன பிள்ளைங்க ஊழியம் செய்ய மாட்டேன், நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு போக மாட்டேன், நான் வீட்டு கூட்டமெல்லாம் நடத்த மாட்டேன், நான் அந்த இடத்துக்கு வர மாட்டேன், இந்த இடத்துக்கு வர மாட்டேன். எத்தனை முறை மனுஷனுக்காக தோத்துறோம், மனிதர்கள் பேசுனாங்கிறதுக்காக, மனுஷங்க சில விஷயங்களை செய்கிறாங்கிறதுக்காக நம்ம கர்த்தருடைய காரியத்தை தூக்கி எறிஞ்சிடறோம். யோசித்து பாருங்க. அந்த சப்பானியை, அந்த 38 வருஷ சப்பானி எவ்வளோ அழகான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அவனை யார் புரிஞ்சுக்கிட்டா, அவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணா, அவனுக்கு யார் உதவி செஞ்சா, இன்னும் சொல்ல போனா ஒருத்தனும் உதவி செய்ய மாட்டானா, அவன் முயற்சி பண்ணி விழலாம்ட்டு போவானா, அந்த நேரத்தில் ஒருத்தன் போய் குதிச்சு மச்சான் நான் குதிச்சிட்டேன் வரட்டுமா அப்படின்ட்டு போயிடுவானா. அல்லையே சொல்லுங்க. எவ்வளவு பெரிய வைத்தறிச்சலா இருக்கும். ஏண்டா உங்க கூட இருந்து இம்பிட்டு நாளா என்ன புரிஞ்சுக்கல, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்க, என்ன காயப்படுத்துறீங்க, இதுக்கு பிறகு நான் என்னத்துக்கிட்ட அந்த குளத்துல இருக்கணும், குளமு வேணாம் ஒருத்தனும் வேணாம் போங்கடா அப்படின்னு அவன் கிளம்பி போனானா? சொல்லுங்கக்கா. போலக்கா, இருந்தாங்கக்கா, ஏசுனார் வந்தாருக்கா, அற்புதம் நடந்துச்சுக்கா, முறைக்காதக்கா. அல்லேலூயாவா? ஆமேனா? நாம இன்னைக்கு யார் யாரு கூடயோ கோச்சுக்கிட்டு ஊழியத்துக்கு வர மாட்டேன். தோத்திரம், கர்த்தர் நம்பி கொடுத்த உத்தரவாதங்க. உங்களை விட என்னை விட திறமை உள்ளவர்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஞானம் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள தேடி போயிருந்துருக்கலாம் ஆண்டவர், ஆனால் நம்மளை தேடி வந்தாரு, நம்மளை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்தாரு, நம்மளை நம்பி அழைச்சாரு. அல்லையே சொல்லுங்க. ஆமேனா? நீங்க இந்த அன்னாளம்மா ஸ்டோரியை பாருங்களேன். 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் குழந்தை இல்லை, பிள்ளை இல்லை, 2 ஒன்று தானோ? சரி. புருஷனுக்கு இன்னொரு மனைவி, அவ பேர் என்ன? பெனினாள். அவ பிள்ளையா பெத்து போடுவாளாம். தோத்துறான். பெத்து போடுறதோட சும்மா இருக்கலாம்ல, பெத்து போட இவளை குத்தி காட்ட, குத்தி காட்ட பெத்து போட, பெத்து போட குத்தி காட்ட. இதே ஜோலி யாருக்கு? அந்த பெனினாளுக்கு. இவ மலடி, நீ மலடி மலடின்னு குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாளாம் பெனினா. அவ ஒரு நல்ல பொம்பளையா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? ஏக்கா எனக்கு புள்ள கொடுக்குறவரு உனக்கு என்ன செய்வாரு? கொடுப்பாருக்கா, வாக்கா 2 பேரும் கை கோத்தி சோமணும்க்கா, உனக்காக நான் உபவாசம் போடுறேன்க்கா, ஏதாவது சொல்லி என்கரேஜ் பண்ணலாம்ல. அதை செய்யறது இல்லை, அவளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாளாம். இவங்க என்ன செய்வாங்களாம்? வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போவாங்களாம். ஆலயத்துக்கு போறப்பெல்லாம் அழுதுகிட்டே இருப்பாளா அன்னாளம்மா. தோத்துறான். அற்புதம் நடக்கவே இல்லை. நல்லா கவனிக்கணும். ஏன்னா தோத்துறான், அவ பார்வையெல்லாம் பெரிநாள் மேலேயே இருக்கு. பெத்து போடுறாளே குத்தி காட்டுறாளே, பெத்து போடுறாளே குத்தி காட்டுறாளே, நல்லா இருப்பாளா? தோத்துறான். இவளுக்கு மட்டும் புள்ள வரக்க, எனக்கு என்ன மடக்கு புள்ள வரக்க மாட்டேன்னு இந்த பெரிநாளையே பார்த்து பார்த்து மூசு மூசுன்னு ஊழமுக்க வடிச்சு அழுதுகிட்டே இருக்கிறதான் அவ வேலை. பாதி நேரத்தில் புருஷன் வருவாராம். யாரு? எல்கானா. அவர் வந்து சொல்லுவாராம், ஏன்னு அழுகிறாய் டார்லிங், ஐ லவ் யூ டூ. தோத்துறான். 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு. அவரை பத்திங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எப்பெல்லாம் புல்லாசை வருதோ என்ன தூக்கி இடுப்புல வச்சுக்காது, நான் உனக்கு என்னவா இருக்கேன்? புள்ளையா இருந்துட்டு போறேன். அவர் எல்கானா புருஷன். தோத்துறான். அவர் அப்படியே பாலிஷ் போட்டு பூசி மெழுகிடுவாரு. உடனே இந்த அம்மா மீ டு லவ் யூ டார்லிங் அப்படின்னு புருஷன் தோல்ல சாஞ்சிட்டு வந்துருவாளாம். நல்லா கவனிக்கணும். வர்றது ஆலயம். பாதி நேரம் பெண்ணினால பார்க்க, மீதி நேரம் புருஷனை பார்க்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வர போக அழுக, இதேதான் வேலை அன்னாளுக்கு.
இந்த ஆலயத்தில் ஆண்டவர் இதை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பார். வாரா போறா போறா வாரா. பாதி நேரம் ஒரு பொம்பளைய பார்க்கா, மீதி நேரம் ஒரு ஆம்பளைய பார்க்கா. நான் அதான் அன்னாள் புருஷனை பார்த்தால அதை சொல்றேன். அல்லையில சொல்லுங்க அப்பா, என்ன அமேன் சொல்லுங்க. யாரையோ ஒருத்தரை பார்க்க, அல்லையில சொல்லுங்க அப்பா. சில ஆளுகள்லாம் அதுக்குன்னே தான் வர்றாங்க. அதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அல்ல சொல்லுங்க அப்பா. ஏன்னா அந்த நேரத்தில் பதிவு செஞ்சால் தான் நல்லா இருக்கும். அல்ல சொல்லுங்க. இங்கே வந்து ஆவியானவரை பார்க்கறத விட்டுட்டு நம்ம ஆளை பார்க்கறது அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? ஆமாம் அல்ல இல்லையா? சொல்லுங்க அப்போ. அதனாலம்மா சர்ச்சுக்கு வந்துட்டு பாதி நேரம் புருஷனை பார்க்க தோளில் சாஞ்சிட்டே போக, மீதி நேரம் இவளை பார்க்க ஊழமுக்க வடிச்சுக்கிட்டே இருக்க, அழுதுகிட்டே இருக்க. இதே வேலை ஆவி ஆண்டவர் பார்த்துருப்பாரு. நீ மனுஷனை பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தோத்துறான். நீ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்னைக்கு என்ன பார்க்குறியோ அன்னைக்கு உனக்கு அற்புதம். அல்லேலூயாவா? நான் நினைக்கிறேன் இப்படிலாம் ஒரு கூட்டம் அண்ணாளுக்கு நடக்கலை, இப்படிலாம் ஒரு பிரசங்கம் அண்ணாளுக்கு பண்ணலை. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அவளுக்கு யோசனை வருது. சே நம்ம வருஷந்தோறும் வந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு குறைவாக தான் இருக்குது. அற்புதம் நடக்கவே இல்லை, ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை. அது காரணம் ஆலயத்துக்கு வர்றோம் சரி, ஆனால் நம்ம பார்வை மனுஷங்க மேலே தான் இருக்குது. அந்த பொம்பளையால் பார்த்துட்டே இருக்கோம், இல்லாட்டா புருஷனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். சி இனி ஒரு நாள் இந்த சோழி இருக்கப்படாதுன்னு 2 பேரையும் தூக்கி குப்பையில் போட்டு கர்த்தருக்கு தோத்துறோம். அவள் எழுந்திருந்து தேவ சமூகத்துக்கு போய் பார்க்க வேண்டியவரை பார்த்து தன் இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் ஊற்றினார். அத்தனை வருஷம் நடக்காத அற்புதம் அந்த வருஷம் அவளுக்கு நடந்தது. அல்லேலூயா. அப்போ 2 விஷயம். ஒண்ணு, அவ பார்க்க வேண்டிய ஆண்டவரை பார்த்தா. 2வது, பெரினாளை பார்த்தாலும் புருஷனை பார்த்தாலும் ஆலயத்தை அவ விடல. கையை உயர்த்தல்லே சொல்லுங்க. நான் வரமாட்டேன் போங்க அப்படிலாம் அவ சொல்லல. ஆலயத்துக்கு வந்தாலும் அவன் என்னை காயப்படுத்துறா, ஆலயத்துக்கு வந்தாலும் என்னை வேதனைப்படுத்துறா, நான் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, நான் என்னத்துக்கு அங்க வரணும், நான் வரல போங்க அப்படின்னு அவ ஆலயத்தை விடல, ஆராதனையை விடல, தேவ சமூகத்தை விடல. தொடர்ந்து ஆலயத்துக்கு, தொடர்ந்து தேவ சமூகத்துக்கு விடாமல் வந்தாள். பார்க்க வேண்டியவரை பார்த்தாள். அத்தனை வருஷம் நடக்காத அற்புதம் அந்த வருஷம் அவளுக்கு நடந்தது. இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. குழந்தை பாக்கியம் வருகிறது, திருமண ஆசீர்வாதம் வருகிறது, வியாதி மறைகிறது, கடன் பாரம் மறைகிறது, காத்திருந்த நன்மைகள் கண்களுக்கு முன்னால் வருகிறது. எழும்ப பண்ணுவார், உங்க குடும்பத்தை எழும்ப பண்ணுவார், உங்க வாழ்க்கையை எழும்ப பண்ணுவார். ஆமென். கடின பிரயாசங்களின் வாழ்க்கையோ, நான் முடிக்க போறேன், கடின பிரயாசங்களின் வாழ்க்கையோ 7ஆம் வசனத்தில் சொல்றான், நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி. அப்படின்னா அவன் சும்மா இல்லைங்க, தோத்துறான். வருஷந்தோறும் பிரயாசப்படுறான், தூதன் வரும்போதெல்லாம் பிரயாசப்படுறான், கடினமாக முயற்சிக்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன நடக்கலை? அற்புதம் கிடைக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சிலர் இப்படி யோசிப்பாங்க, நான் என்ன சும்மாவா இருக்கேன், சர்ச்சுக்கு வராமலா இருக்கேன், தோத்துறான். நான் வரத்தானே செய்கிறேன், நான் ஜெபம் பண்ணாமலா இருக்கேன், பண்ணத்தானே செய்கிறேன், நான் ஊழியம் செய்யாமலா இருக்கேன், செய்யத்தானே செய்கிறேன், நான் பிரயாசப்படத்தானே செய்கிறேன். ஆமாம், அன்றுக்காக பிரயாசப்படுறேன், பாஸ்டருக்காக பிரயாசப்படுறேன், தரிசனத்துக்காக பிரயாசப்படுறேன், ஊழியத்துக்காக பிரயாசப்படுறேன், நான் பிரயாசப்படத்தான் செய்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் பலனை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இப்போ ஏசுனார் வர்றாரு, 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. ஜி பூம்பா அப்படின்னு மந்திரமெல்லாம் பண்ணல. அல்லேலூயா சொல்லுங்க. யாரு? ஏசுநாதர் மந்திரம் பண்றவர் இல்லை, தோத்துறான். அவர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஏங்க, இவ்வளவு நாள் அவன் பிரயாசப்பட்டான், இப்ப படுக்கையை எடுத்துக்கிட்டு நடன்னு சொன்னாலும் பிரயாசம் தானே, அதுவும் ஒரு பிரயாசம் தானே. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சின்ன வித்தியாசம், பிரயாசம்தான். இதுவரைக்கும் அவன் பட்டது மனுஷிகமா சுயமா அவனுடைய சொந்த பிரயாசம். இப்ப அவன் படுற பிரயாசம் ஆண்டவருடைய வார்த்தையின்படியான பிரயாசம். அல்லேலூயாவா. நான் சொல்றத நீ கேட்கறியா? கையை உயர்த்தி வராமே. நான் சொல்ற மாதிரி நீ செய்யறியா? அப்படிங்கிறத ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா.
நான் ஜப்பானிப்பா, நான் எப்படிப்பா தோத்துறோம், அப்போ படுக்கையை சுருட்டுறது, நான் எப்படி எழும்புறது, நான் எப்படி நடக்கிறது, ஒரு ரெண்டு சீசர்களை அனுப்பி அப்படி கையை தூக்கி விடுவீங்கன்னு பார்த்தா, இல்லாட்ட ஒரு தைலத்தை கையிலத்தை தடவி கிடவி விடுவீங்கன்னு பார்த்தா, இல்லாட்ட முட்டியில் கட்டிய கையை வச்சு டச் பவர் எலும்பு அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா, அப்படிலாம் நீங்கள் எதுவுமே பண்ணலையே. அல்ல சொல்லுங்க, என்ன பேச்ச காண? நீங்க பாட்டுக்க படுக்கை எடுத்துக்கிட்டு நடன்றீங்களே, அப்படிலாம் அவன் பேசல. கையை உயர்த்தி வராமேனா? நீங்க பர்த்திமேயு குருடனுக்கும் யோவான் 9ஆம் அதிகாரத்து குருடனுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, பர்த்திமேயு குருடனை பார்த்து சொல்வாரு, தோத்திரம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் பார்வை அடைய வேண்டும். பார்வை அடைவாயாக. அவ்வளவுதான், பார்வை வந்துட்டு. யாருக்கு? பர்த்திமேயு குருடனுக்கு. ஆனா யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடனை பார்ப்பாரு. அவனை பார்த்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவாரு? கீழே எச்ச துப்பி மண்ணை குழப்பி அதை எடுத்து கண்ணில் பூசுவார். ஐயா தோத்துறான், பர்த்திமேயு குருடனுக்கு இப்படியா செஞ்சீங்க? எச்சியா துப்புனீங்க, மண்ணையா குழப்புனீங்க, எச்ச துப்பி மண்ணை குழப்பி கண்ணில் பூசி அதுக்கப்புறம் சீலோம் குளச்சுலே போய் கழுவு. தோத்துறான், நான் குருடன், உங்களுக்கு தெரியாதா? தோத்துறான், அது எவ்வளவு தூரம்னு எனக்கு தெரியாது. வாழ்க வளமுடன். இங்கிருந்து நான் நடந்து போனேன்னா தோத்துறான். ஆமா, நான் குருடன், போற வழியிலே தடிக்கி விழுந்து செத்தன்னா செத்துட்டு போ. ஓவரா பேசுற. அல்ல சொல்லுங்க அப்பா, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என் கூட ஒரு சீசனை அனுப்புங்க அப்படின்னு கேட்டானா இல்ல. நான் என் குளத்துக்கு போகணும் கேட்டானா இல்ல. அது எவ்வளவு தூரம் இப்படி சொல்றீங்களே கேட்டானா இல்ல. பர்த்திமேயு குருடனுக்கு மட்டும் அப்படி சொன்னீங்க, எனக்கு மட்டும் இப்படி சொல்றீங்க கேட்டானா இல்ல. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் வேறப்பா, சுகரு, உனக்கு ட்ரீட்மெண்ட் வேறப்பா, கொலஸ்ட்ரால். அல்ல சொல்லுங்க அப்பா, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்ன பேசுறாரோ அதன்படி பிரயாசப்பட்டால் அற்புதம் சத்தியம், அற்புதம் சாத்தியம். அல்லேலூயாவா. அவருக்கு தெரியும் அந்த குருடன்ட்ட என்ன சொல்லணும்னு அவருக்கு தெரியும், இந்த குருடன்ட்ட என்ன சொல்லணும்னு அவருக்கு தெரியும். ஆமேனா? நம்ம கிட்ட என்ன சொல்லணும்னு அவருக்கு தெரியும். என்கிட்ட சொல்றத உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார். கண்ணாடி போட்டிருக்கிறவற்றை. அல்லே சொல்லுங்க அப்பா, கண்ணாடி போட்டிருக்கிறவற்றை சொல்றத அந்த கட்டம் போட்ட சட்டக்கார்ட்ட சொல்ல மாட்டார், மாத்தி சொல்லுவார். ஆமேனா? எனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட சொல்லுவார். ஆமே. சில ஆள்கிட்ட மனம் திரும்பும் பாரு, சில ஆள்கிட்ட ஞானசானம் எடுக்கும் பாரு. அல்லே சொல்லுங்க. ஏன்னா ஞானசானம் எடுக்காம இருக்கும். அந்த ஆள்கிட்ட தான் நினைச்சுவாரு ஞானசானம் எடுக்க சொல்லுவார். உடனே நான் ஞானசானம் எடுக்க வேண்டுமா? சிலுவை கள்ளன் என்ன ஞானசானம் எடுத்தானா? அவன் உடனடியாக பரதேசுக்கு போகவில்லையா? நானும் அந்த மாதிரி போயிட்டு போறேன். இந்த விதண்டாவாதம் பேசுகிற ஆளுகளை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறதே பெரும்பாடா இருக்கு. நான் ஒன்று சொல்லவா, அவன் சிலுவை கள்ளன் ஞானசானம் எடுக்கல தான், பரதேசுக்கு போனான் தான். அப்ப ஞானசானம் எடுக்காம பரதேசுக்கு போகலாம் தான். அந்த வசனத்தின்படி பார்த்தால் வாய்ப்பு இருக்குது தான். நான் அதை மறுத்து பேசல. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, உங்களையும் சிலுவையில் அறைய வேண்டும். என்ன பேச்ச காணா? அவன் ஞானசானம் எடுக்கல, அவனை எதுல அறிஞ்சாங்க? ஆப்ஷன் 1 ஞானசானம், ஆப்ஷன் 2 சிலுவை. எது வசதி? எனக்கு ரொம்ப நாளா ஒரு விருப்பம், யாரையாவது ஒருத்தரை சிலுவையில் அறிஞ்சு பார்க்கணும்னு. வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க, தோத்துறான். காலையில் ஒருக்கா நான் வர்றேன், தோத்துறான். பாஸ்டர்ட்ட சொல்லி ராத்திரியா ஒரு சிலுவை ரெடி பண்ணுவோம், காலையில் அடிப்போம். ஞானசானம் எடுனா எடுக்கணும். அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமேனா? சிலர் நான் ஜெபித்தால் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரே, என் ஜெபங்களுக்கு உடனடியாய் பதில் தருகிறாரே, அப்படிங்கும் போது அவர் என் மேல் நேசமாகத்தானே இருக்கிறார், அதற்கென்ன ஞானசானம் தடை? சும்மா ஞானசானம்ன்றீங்க. என் ஜெபத்தெல்லாம் அவர் கேட்கிறாரு தான். கேட்கிறாருங்கிறதுக்காக இப்ப நம்ம வீட்டுல பிள்ளை இருக்கு, அம்மா அப்படிங்க சோத்த எடுத்து போடுறோமா இல்லையா? சோத்த எடுத்து போடுறோமா இல்லையா? ஆமா. வாசல்ல ஒருத்தர் நின்னுக்கிட்டே அம்மா அப்படிமா சோத்த எடுத்து போடுறோமா இல்லையா? சொல்லு, நீங்க அவ்வளவு மோசமான ஆளா? போடுவீங்களா இல்லையா? உள்ள இருக்கிறவனும் அம்மான்றான், வாசல் நிற்கிறவனும் அம்மான்றான். இவனுக்கும் சோத்த போடுறோம், அவனுக்கும் சோத்த போடுறோம். இவன் பிள்ளை, அவன் பிச்சைக்காரன். நீங்க எப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அல்ல சொல்லுங்க அப்போ. எனக்கு அவர் தர்றாரு, எனக்கு அவர் கொடுக்கிறாரு, என் ஜெபத்தை கேட்கிறாருங்கிறதுக்காக வேண்டி நான் பிள்ளையாயிட முடியாது. தோத்துறோம். அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். அல்லையா சொல்லுங்க. ஆமேனா? அவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் நீங்கள் எழும்புவீர்கள். அற்புதம் உங்களுக்கு உண்டு. எல்லாரும் எழுப்பி நிற்க போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இரவு நேரம் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ஆவியானுடைய வார்த்தை நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறது. அவர் எழும்ப பண்ணுகிறவர்,
அவர் அற்புதங்களை செய்கிறவர். காலங்களாய் முடங்கி போன வாழ்க்கையோ, மனிதர்களால் கண்டுகொள்ளப்படாத வாழ்க்கையோ, கடினமாய் பிரயாசப்பட்ட வாழ்க்கையோ, இதுவரைக்கும் பலன் இல்லையா, இதுவரைக்கும் அற்புதம் இல்லையா, இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லை நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை எழுப்ப போறார். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார். கர்த்தர் முகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தருக்குரியவைகளை விட்டு விடாதிருங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. ஊழியம் செய்ய சொல்றாரா, ஊழியம் செய்யுங்க. சுவிசேஷம் அறிவிக்க சொல்றாரா, சுவிசேஷம் அறிவிங்க. ஆத்தும ஆதாயம் பண்ண சொல்றாரா, ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. நீங்க முடங்கி கிடக்க கர்த்தர் உங்களை அழைக்கல. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. உங்க மேல இருக்கிற அழைப்பு விலையேற பெற்றது. அம்மா, சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நீங்க ஆயிரங்களுக்கு பயன்பட வேண்டிய ஆளு, லட்சங்களுக்கு பயன்பட வேண்டிய ஆளு. வெளியில நிறைய பேர் இயேசுவை அறியாம கிடக்குறாங்க. அவங்களை கொண்டு வந்து சபைக்குள்ள உட்கார வைக்க வேண்டிய உத்தரவாதம் உங்க மேல இருக்கு. நீங்களே முடங்கி கிடந்தீங்கன்னா, நீங்களே செயல்படாம இருந்தீங்கன்னா எப்படி தேசம் கர்த்தரை அறியும்? எப்படி தேசம் ரட்சிக்கப்படும்? புதுசா வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பல வருஷமா ஏதோ ஒண்ணு நீங்க எதிர்பார்த்தும் கிடைக்கலையா, நடக்கலையா, கண்ணீரோட வேதனையோட இந்த மாலை நேரத்தில் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்களா? இந்த இரவு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அவர் முகத்தை நோக்கி பாருங்க. அவர் சமூகத்துக்கு ஓடி வாருங்க. அவரை விட்டுறாதீங்க. அவர் சமூகத்தை விட்டுறாதீங்க. அவர் வார்த்தைக்கு இடம் கொடுங்க. தோத்திரம், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு பேசினார், எனக்கு அற்புதம் வேணும், எனக்கு அதிசயம் வேணும். தோத்திரம், ஆமே, நான் எழும்பணும், ஆண்டவருக்காக எழும்பணும், இந்த பலவீனத்திலிருந்து நான் எழும்பணும், இந்த வியாதியிலிருந்து நான் எழும்பணும், இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எழும்பணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். உங்க கூட கர்த்தர் பேசுனது உண்மைன்னா உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நீங்க முடங்கி கிடந்த நாட்கள் முடிகிறது. நீங்க கண்ணீர் விட்ட நாட்கள் முடிகிறது. உங்க அழுகையின் காலம் முடிகிறது. உங்களை ஆயிரங்களுக்கு முன்னால நடக்க பண்ண போறாரு, நிற்க வைக்க போறாரு, நடக்க செய்ய போறாரு, அற்புதமா உங்களை நடத்த போறாரு, உங்களை பிரகாசிக்க பண்ண போறாரு, பயன்படுத்த போறாரு. மாற்றம் வருகிறது. பரலோகத்தின் பிதாவே, கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அர்ப்பணித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல நம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் அற்புதத்தை எதிர்நோக்கி நிற்கிறாங்களோ இப்பவே இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. 38 வருஷ பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிங்களப்பா. உங்க பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி, அவங்க வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி, கடன் பாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த இரவு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறீர் ஆண்டவரே. வியாதிகள் வெளியேறுவதாக, பலவீனங்கள் வெளியேறுவதாக, இயேசுவின் தழும்புகளால் ஒரு சுகம் உண்டாவதாக. ஒவ்வொருத்தர் சரீரத்திலும் இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. அற்புதம் செய்கிற வல்லமை இறங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இப்பவே இறங்கி வருகிறது. வியாதிகள் சுகமாகிறது, தரித்திரங்கள் மாறுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. முடிந்தால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எழும்ப பண்ணுகிறார், நடக்க பண்ணுகிறார், தலையை உயர்த்துகிறார் இயேசுவின் நாமத்தில். ஆமா, ஆமா. இந்த இயேசுவின் முகத்தை மட்டும் நான் நோக்கி பார்ப்பேன். இந்த இயேசுவையும் அவர் சமூகத்தையும் என் ஆயுசு காலத்தில் நான் விடமாட்டேன். அவர் வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். அப்படி தீர்மானம் எடுக்கிறவங்க மட்டும் இப்போ உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். இந்த இயேசு எனக்கு வேணும். அவர் வார்த்தைக்கு நான் இடம் கொடுப்பேன். அவருக்கு நான் இடம் கொடுப்பேன். அவர் சத்தத்துக்கு நான் இடம் கொடுப்பேன். மனுஷனை பார்த்து பார்த்து தோத்து போயிட்டேன். உலகத்தை பார்த்து பார்த்து தோத்து போயிட்டேன். இனி என் முகம் இயேசுவை மட்டும்தான் பார்க்கும். அவரையே நான் நம்புவேன். அவர் சமூகத்தை விட மாட்டேன். கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எஸ் லார்ட், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் சிரசின் மேல் வருவதாக. விடுதலையை அவர்கள் கரங்களில் ஆண்டவரே சரீரத்திலே கட்டளையிடுவீராக. அவங்க எடுத்த தீர்மானங்களில் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தரை பிடித்து நிற்க கிருபை தாங்க. இந்த சபை ஆசீர்வதியும்.
பாஸ்டரை அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும், விசுவாச மக்களை ஆசீர்வதியும். இந்த ஊழியம் பல ஆயிரம் மடங்கு பலுகி பெருகட்டும். இவர்கள் எழும்பி நடந்து போய் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் மாறுவார்களாக. கர்த்தரப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கைதட்டி பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் ஹல்லேலூயா. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வாதில்லை. உமது திருநாமம், உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவார். ஏழைகளின் பலனே, ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. ஆமென். ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை. திக்கற்றோர் வேதனை, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும். ஹல்லேலூயா. இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்று காலையிலையும் மாலையிலையும் நமக்கு நல்ல தேவனுடைய வார்த்தை கொடுத்த பாஸ்டர் ஸ்டான்லி அவருடைய துணைவியாருக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஒரு நிமிடம் அவர்கள் எழுந்து நிற்பார்கள். அவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டி ஒரு நிமிடம் எல்லாம் ஜெபம் பண்ணிடலாம். நல்ல வாய்த்தர சத்தம். ஆண்டவரே, பாஸ்டர் ஸ்டான்லியும் அவருடைய துணைவியாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்களப்பா. உம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போகிறார்களப்பா. தொடர்ந்து இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் இருக்கிற அநேக ஊழியங்களிலே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் போய் சேருவதாக. ஆண்டவரே, தெய்வீக பாதுகாவலை கொடுப்பீராக. நீண்ட ஆயுசு நாட்களால் நிரப்பி தெய்வீக சுகத்தை கொடுத்து அநேக ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியே பாஸ்டர் எபிக்காக ஜெபிக்கிறோம். நல்ல 2 நேரங்களை ஆராதனை நடத்தின தேவ மனிதனுக்காய் ஸ்தோத்திரம். அவர் பேரில் இருக்கிற அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். அநேக ஆயிரங்களுக்கு அவரை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, அவரையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற யாவரையும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்பும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு நிமிஷம். புதிதாய் வந்தவர்கள், இன்னும் ரட்சிக்கப்பட்ட, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு ஈஸ்டர் அன்னைக்கு விசேஷித்த ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. இந்த முறை ஈஸ்டர் மார்ச் 31ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். கடைசி ஞாயிற்றுக்கிழமை மெகா பேப்டிசம்.
யார் யாரெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறீங்களோ ஆயத்தப்படுத்துங்க. ஈஸ்டர் அன்னைக்கு இப்போ சில பேர்லாம் பேர் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இந்த கூட்டத்தில் யாராக இருந்தீங்கன்னா ஈஸ்டர் அன்னைக்கு நீங்கள் ஆயத்தப்படும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். முடிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாகி ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதிதாய் வந்தவர்கள் யாருக்காக ஜெபம் தேவை என்றால் நீங்கள் முன்னுக்கு வரலாம். உங்களுக்காக ஊழியர்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்.